ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ நம்ம போன வாரம் துருவ மகாராஜோட கதையை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிருத்து மகாராஜ் அவரை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோகத்தெல்லாம் படிச்சிடலாம், பிரேயர்ஸ்லாம் படிச்சிடலாம். நான் சொல்லும்போது திருப்பி சொல்லுங்க எல்லாருமே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷ்வத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ போன வாரம் துருவ மகாராஜ் பத்தி பார்த்தோம். அவர் எப்படி ஒரு ஆசைக்காக போறார், பௌதிக ஆசை, பிரம்மாவோட உயர்ந்த பதவி ஒன்று போறார். அப்புறம் பகவானை பார்த்த உடனே தான் புரியுறது, இந்த பௌதிக ஆசை எல்லாமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஒரு உடஞ்சு போன கண்ணாடி தூளுக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். உங்களை போய் இதுக்கு போய் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் ரொம்ப ஃபீல் பண்றார். அப்புறம் பகவான் அவருக்கு நல்ல ராஜ்யம், நல்ல ஆயுசு எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு துருவ நட்சத்திரமா ஆக்கிடுறார். துருவ நட்சத்திரம் அப்படி ஒரு கிரகம் கொடுத்து அவருக்கு, துருவனுக்கு ஒரு தனி கிரகமே கொடுத்துடுறாரு பகவான். பிரளயத்துல கூட அழியாத ஒரு நித்தியமான ஒரு லோகத்தை பகவான் கொடுத்துடுறாரு. ஸோ அவர் பகவான்கிட்ட போய் சேரும்போது பாக்குறாரு, எங்க அம்மா வரலையேன்னு ஃபீல் பண்றாரு. எங்க அம்மா தான் எனக்கு வழிகாட்டினாங்கன்னு பார்த்தா என்ன ஆகுது, அவங்க அம்மா தன்னோட பிள்ளைய பக்தியில வழிகாட்டினால, பகவானுக்கு பக்தி சொல்றதுல செய்யறதுல வழிகாட்டினால என்ன ஆகுது, அவங்க அம்மா துருவனுக்கு முன்னாடியே ஒரு புஷ்ப விமானத்துல வைகுண்டத்துக்கு போறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த துருவ மன்னனோட பரம்பரையில துருவனுக்கு ஒரு பிள்ளை அங்கன் அப்படின்னு இருக்கார். அங்கன் துருவனோட பிள்ளை. அவர் ஒரு அசுர குல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். சுனிதா அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அந்த துருவரோட வம்சத்துல துருவர் பிள்ளை அங்கன், அங்கனோட பிள்ளை வேணன் அப்படின்னு ஒரு அசுரத்தனமான ஒரு குழந்தை பிறக்கிறது. அங்க மன்னர் ஒரு மைந்தனை பெற வேண்டும் என்பதற்காக முனிவர்கள் அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் வீட்டிற்கும் பகவான் விஷ்ணுவின் வேள்வி பொருட்களை அர்ப்பணித்தார். ஒரு ஆண் குழந்தை சமயத்திற்கு புறம்பான அசுர பரம்பரையில் பிறந்தது. அந்த ஆண்மகன் மிகவும் கொடூரமானவனாக இருந்தான். அதாவது அவனுடன் விளையாடும் அவன் வயது ஒத்த சிறுவர்களை கருணையின்றி அவர்களை கொன்று விடுவான். அந்த குழந்தை எப்பேற்பட்ட அசுரன், சின்ன குழந்தையிலேயே பயங்கரமான அசுரன். குழந்தைன்னு கூட விளையாண்டே இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அசுரனாகி அந்த குழந்தையே கொண்டு போட்டுரும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான அசுரன் இந்த பரம்பரையில தோன்றது. மன்னர் அங்கன் அவை சீரிய பாதைக்கு கொண்டு வர பல்வேறு வகையான தண்டனைகளை கொடுத்தார். எனினும் அவனை சீரிய பாதையில் கொண்டு வர அவரால் முடியவில்லை. அங்கன் மன்னன் அவரது அரசவை மற்றும் நாட்டின் வளம் ஆகியவை மீது இருந்த ஆசைகளை துறந்துவிட்டு யாரும் அறியாத காட்டை நோக்கி சென்றார். ஸோ அப்பா அம்மா என்ன பண்ணணும், பிள்ளைங்களை கண்டிச்சு தான் வளர்க்கணும். பிள்ளைங்க அசுர குணமா தான் இருந்ததுன்னா, ஸோ சிலதெல்லாம் அந்த நேரத்துல சொல்லுவோம் இல்லையா, அடியாத மாடு படியாத, சில ஏஜ்ல குழந்தைங்களை அடிச்சுதான் வளர்க்கணும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் நண்பர்களா பாவிக்கலாமே தவிர, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா அந்த குழந்தை என்ன ஆகும், அசுரனா வளர்ந்துடும். அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காது, ரொம்ப தீவிரவாதமா ஆயிடும், கொலை கற்பழிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால்தான் பசங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்க கூடாது. நிறைய காசு பணம் சேர்த்து வைக்கிறது இதெல்லாமே எல்லாமே கெடுதல் தான். ஆக்சுவலா நம்ம வச்சு சேர்த்து வைப்போம், கடைசியில தகாத வழியில உபயோகம் ஆயிடும்.
அதனால எல்லாமே வந்து ஒரு அளவா வச்சுண்டு கரெக்டா வந்து பசங்களை வளர்த்து கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்கலாம், ஒரு வேலை வெட்டிக்கு அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம், படிக்க வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் ஆனா வந்து ரொம்ப நிறைய காசு பணம் சேர்த்து வச்சோம்னா, சில பேர் சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, நான் 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். பிரயோஜனமே கிடையாது. 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு எல்லாம் பசங்க எல்லாம் அசூல குழந்தையா இருக்கும் எல்லாமே. ஏன்னா அது சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, உடலை வருத்திக்கணும் உழைக்கணும் அவசியம் கிடையாது, இருக்கிற காசை அனுப்பிக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும், எல்லாமே அசுர குணமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களை வந்து மன்னர் என்ன பண்றாரு, கண்டிக்கதான் முயற்சி பண்றாரு. ஆனா அது பயங்கரமான இயற்கையிலே அசுர குழந்தையா இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. அதான் என்ன பண்றாரு, அரசபையை திறந்துட்டு போயிடுறார். ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காட்டுக்கு தவம் பண்ண போயிடுறாரு, பகவான் நோக்கி தவம் பண்ண போயிடுறாரு. அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து நமக்கு புத்திரர்களே கிடையாது. புத்திரர்கள்னா என்ன அர்த்தம், புத்திரர்கள்னா அப்பா அம்மாவை விடுவிப்பவர்கள். பெற்றோரை வந்து இந்த பௌதீக சம்சாரத்திலேருந்து யார் வந்து விடுவிப்பார்களோ அவர்கள் தான் புத்திரர் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி வந்து புத்திரா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த குழந்தைகளை வந்து கை கழுவ வேண்டியதான், வேற வழி இல்லை. ஆனா வந்து நம்ம வந்து சின்ன வயசுலயே கண்டிச்சு கரையா முறையா வளர்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து குழந்தைங்க அதுக்கேற்ற மாதிரி வளருவாங்க. அதனால அதிக செல்லமும் கொடுக்கக்கூடாது, கரெக்டா கொடுக்கணும். முக்கியமா வந்து இந்த வேத ஞானத்தை கொடுக்கணும். அதுக்குதான் அந்த ஆன்மீக ஞானம் உதவும். இந்த ஆன்மீக ஞானத்தை நம்ம அடைஞ்சோம்னா என்ன ஆகும்னா, எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ ஆன்மீகத்துல ரொம்ப முடிகினா குடும்பத்துல விட்டுருவாங்களோ, சன்னியாசம் பண்ணுவாங்க. ஆனா பகவான் சொல்றாரு, நீ ஆன்மீகத்தை நினைச்சு அவ்வளவு பயப்படாத, நீ ஆன்மீக விஷயம் எல்லாம் புரிஞ்சுட்டியானா அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நீ வாழ்வே, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் மனுஷனுக்குள்ளேயும் வந்து இந்த மிருக குணம் எல்லாம் இருக்கு, காமம் குரோதம் எல்லாமே இருக்கு. ஆனா அது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும், ஒரு மனுஷனா நடமாட்டோம் அப்படின்னா முக்கியமா வந்து இந்த ஆன்மீக ஞானம் எல்லாருக்குமே தேவை. நம்மளும் கத்துக்கணும், நம்மளுடைய சந்ததிகளுக்கும் வந்து கத்துக் கொடுக்கணும். எல்லாம் கண்டிச்சு பாக்குற அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒண்ணும் பண்ண முடியாத உடனே காட்டுக்கு போயிடுறார். முனிவர்கள் வேணனை இவ்வுலகில் மன்னனாக முடிசூட்டினர். மன்னன் வேணன் தனது செல்வ வளங்களினால் காவமுற்று நாட்டில் நடைபெற்ற அனைத்து மத சடங்களையும் நிறுத்திவிட்டான். அந்த குழந்தை எப்படி போறது, நாஸ்திக குழந்தையா போகுது. அந்த மாதிரி குழந்தைய பெக்கிறதுக்கு வேஸ்ட். நாஸ்திகம் பேசுற குழந்தை, நாஸ்திகம் பண்ற குழந்தைங்க எல்லாம் பிரயோஜனமே இல்லை. இந்த காலத்துல அப்படிதான் இருக்காங்க. அவங்களே ஒரு செயல் தலைவரா ஆயிடுறாங்க. அவங்க தலைவரா ஏத்துக்கிற நிறைய முட்டாள்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து உலகம் வந்து ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு. முக்கியமா நாஸ்திகம்ங்கிறது மிக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா மிக முட்டாள்தனமான விஷயம். நாஸ்திகன் என்ன பண்ணுவான்னா தானும் அழிச்சுப்பான், மற்றவங்களையும் அழிச்சிருப்பான். ஆஸ்திகம் இருந்தா தான், அந்த ஆன்மீக இது இருந்தா தான் வந்து இந்த சுயநலம்ங்கிற இல்லாத விஷயமே இருக்கும். இல்லைன்னா நாஸ்திகம் பேசிட்டு எல்லாரையும் இவங்கதான் காப்பாற்ற போற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு கடைசியில வந்து தானும் அழிச்சுப்பாங்க, மற்றவங்களையும் அழிச்சிருவாங்க, தப்பான வழியில கொண்டு போயிடுவாங்க. அவங்க வந்து முக்கியமா அந்த அசுர குணத்துல தான் இருப்பாங்க. முக்கியமா மது மாது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. நாஸ்திகம் பேசுறவங்க எல்லாம் முக்காவாசி வந்து ஆன்மீகம் பேசுறவங்களே பாதையில சறுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாஸ்திகம் பேசுறவங்க கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனை கேட்க ஆளு கிடையாது, பகவான் ஒருத்தர் கிடையாது, கடவுள்னு கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும், ஃபுல்லா தகாத விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து அவஸ்தைப்படுவாங்க. ராவணன் மாதிரி, சிசுபாலன், தண்டவக்கரன் மாதிரி அசுரபலா இருந்தாருன்னா ஆகும். ஆரம்பத்துல நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா முடிவு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அவங்கள வந்து தலைவனா ஏற்றுன்னு நம்ம பின்பற்ற என்ன ஆகும், நம்ம நிலைமையும் அவ்வளவுதான், அதோகதி தான். மாமுனிவர்கள் வேணனை இவ்வுலகின் மன்னனா ஆக்கினாங்க. ஆக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஆனா மன்னன் ஒழுங்கா இருப்பாரு பார்த்தா, மன்னன்னா வந்து மக்களை காப்பாற்றணும், அதுதான் முக்கியமா மன்னனோட கடமை. மக்களுக்காக தான் மன்னன் இருக்கணும், அதுதான் மன்னன்ங்கிறது. தனக்காக இது கொள்ளக்கூடாது, தன்னோட சுயத்துக்காக வந்து மன்னன் ஆகிறது வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயம். மன்னன் வந்து அந்த மாதிரி ஆயிட்டார். அப்ப என்ன ஆகுது, மாமுனிவர்கள் எல்லாம் ஆன்மீக சடங்குகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. மாமுனிவர்கள் தங்களது கோபத்தை அடக்கி கொண்டு கனிந்த வார்த்தைகளினால் அவனிடம் கீழ்கண்டவாறு பேச தொடங்கினர். இதான் எதுல போயிட்டு இருக்குன்னா, பாகவதம் வந்து 4வது காண்டம் 4:14-2, 4:14-5, 4:14-13 இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். முனிவர்கள் தொடர்ந்து கூறினர், ஒரு மன்னன் தனது குடிமக்களை கொடிய அமைச்சர்கள் மற்றும் திருடர்கள், துஷ்டர்கள் ஆகியோரிடமிருந்து காத்து அந்த புண்ணிய செயல்களின் காரணமாக வரிகளை குடிமக்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள இயலும். எனவே ஒரு சிறந்த மன்னன் நிச்சயமாக இவ்வுலகத்தின் மட்டுமன்று அவரது இறப்பிற்கு பிறகு அவ்வுலகத்திலும் இன்பங்களை அனுபவிக்க இயலும். மன்னன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. மன்னன்னா நீ வந்து மக்களை தான் காப்பாற்றணும், எல்லாரையும் வந்து சுபிக்ஷமா வச்சுக்கணும். அந்த புண்ணியத்தினால என்ன ஆகும்னா, நீ அவங்கள்ட்ட இருந்து வரி எல்லாம் வசூல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வந்து மக்களை வந்து நீ காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். அந்த புண்ணியத்தால என்ன ஆகும்னா, இந்த உலகத்திலயும் நல்லா வாழ்வேன், இந்த உலகம் முடிஞ்ச உடனே அடுத்த வாழ்க்கையும் நல்லதா இருக்கும். ஒண்ணு
சொர்க்கலோகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இல்லைன்னா நல்ல பக்தி பண்ணா வைகுண்ட லோகமே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஓ சிறந்த வீரனே, வேள்விகள் செய்வதை மட்டும் தடுத்து நிறுத்தாதே. அவ்வாறு நிறுத்தினால் நீ தேவர்களை அவமரியாதை செய்த போலாகும். என்ன சொல்றாங்க, வேள்விகளை நிறுத்தாதேங்கிற. இந்த யாகம், ஹோமம், பூஜைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஜெனரலா எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். சூரியனுக்கு பண்ணுவோம், சரஸ்வதிக்கு பண்ணுவோம், லட்சுமி பூஜை பண்ணுவோம். எல்லாருக்கும் தேவர்கள் நிறைய பேர், இந்திரன், சந்திரன் எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி கடன்பட்டவர்கள் தான். ஏன்னா அவங்கதான் வந்து காற்று, மழை எல்லாம் தராங்க. அதே வந்து எப்ப வந்து பகவான்கிட்ட முழுசா சரணடைகிறோமோ அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம தனியா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பகவானுக்கு பக்தி பண்ணும்போதே வந்து என்ன ஆயிடும்னா எல்லாருமே வந்து திருப்தி ஆயிடுவாங்க. சோ ஒண்ணு இந்த வேள்வி சடங்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா பக்தி பண்ணணும். முழுசா பகவான்கிட்ட ஒப்படைச்சு பகவான் பகவத்கீதை கேட்கிற மாதிரி சரணாகதி அடைஞ்சு முழுசா பண்ணணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணிதான் ஆகணும். எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா பூமியில வந்து நிறைய பஞ்சங்கள்லாம் வந்துடும். நிறைய பஞ்சம், பசி, பட்டி அதெல்லாம் வந்துடும். இப்ப நம்ம இந்த கதையில அதான் பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தேவர்களுக்கு எல்லாம் வந்து அவமரியாதை படுத்தாம ஆயிடும், அவங்களுக்கு நன்றி சொல்லவே ஆகணும். ஏன்னா இயற்கையெல்லாம் வந்து நம்ம வந்து பண்றது கிடையாது. ஒரு காற்றா இருக்கட்டும், ஒரு மழையா இருக்கட்டும், ஒரு நெருப்பா இருக்கட்டும், எதுவுமே இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அக்னி இல்லாம வாழ முடியுமா? சமைக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஹீட் எவ்வளவு முக்கியம். அதே மாதிரி வருணன், நீர் எவ்வளவு முக்கியம், காற்று முக்கியம், எல்லாமே முக்கியம், பஞ்சபூதங்கள் எல்லாமே முக்கியம். சோ எல்லாருக்கும் வேள்விகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேள்விகள் எல்லாத்தையும் நிறுத்துறாங்க, எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அசுரர்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அன்னில இருந்து இனி மட்டும் அப்படிதான். அதான் அசுரர்கள். யாரும் நமக்கு மேல கிடையாது, எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஏதோ பண்ண புண்ணிய பலனால கொஞ்சம் சக்திகள்லாம் கிடைக்கும், கொஞ்சம் பவர் கிடைக்கும், கொஞ்சம் அழகு கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சா கூட வந்து அவங்களால வந்து அதை ஒண்டி வச்சு திருப்தியா இருக்க முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும் தானே கடவுள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன ஆகும்னா தானும் தப்பான வழியில போயிடுவாங்க. அத மக்களையும் வந்து தப்பா திசை திருப்பி விட்டுருவாங்க. சோ அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் முனிவர்கள் தன் முன் மிகவும் மரியாதையுடன் வைத்த வேண்டுகோளை ஏற்கவில்லை. இதன் காரணமாக அவன் அனைவராலும் தூற்றப்பட்டான். சோ அவன்ட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவன் வந்து என்ன பண்றான், கேட்க மாட்டேங்கிறான். அசுர குணம் உள்ளே ஊறி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மூட மன்னன் தன்னை மிகவும் கற்றவனாக கருதி இவ்வாறு முனிவர்களை அவமதித்தான். அதனால் மனம் நொந்து போன முனிவர்கள் மன்னன் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டனர். மாமுனிவர்கள் எவ்வித ஆயுதங்களையும் பயன்படுத்தாது தங்கள் வாய் நின்றி வந்த ஓசையின் மூலமாகவே மன்னன் வேணனை கொன்றனர். சோ முனிவர்கள் அந்த காலத்துல அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஒருத்தனை கொல்லணும் ஆயுதம் எல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி முனிவர்கள் வந்து அவன் வந்து என்ன சொல்றது, அவனுடைய ஆணவத்தினால அவங்களை வந்து அவமரியாதைப்படுத்தினான். அதனால பாக்குறாங்க இனிமே வந்து வேலைக்கு அவன் வந்து அரசனா இருக்க லாய்க்கு இல்ல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அரசா இருந்தா அது ஒரு சில தர்மங்கள்லாம் பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா காலத்தின் கட்டாயத்தினால பகவான் வந்து முடிச்சுடுவார், கதையை முடிச்சுடுவார், எப்படியாவது முடிச்சிடுவாங்க கதை. எத்தனையோ மன்னர்கள் நம்ம பார்த்திருக்கோம் பழைய காலத்திலேயே, சரித்திரத்துல எவ்வளவோ ஆட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா வந்து அவங்க முடிவு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு முடிவு வந்து. அதனால மன்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல வந்து இந்த மன்னர்கள் பாத்தீங்கன்னா ராஜ ரிஷின்னு சொல்லுவாங்க. ராஜ ரிஷி அவங்க ராஜாவா இருந்தா போறாது. ராஜானா எல்லாத்தையும் அனுப்பிக்கிறது, ஆட்டி படைக்கிறது, நான் தான் எல்லாம் நினைச்சுக்கிறது. பட் ராஜ ரிஷியா இருக்கணும்பாங்க. ஏன்னா ரிஷியா நடத்தினா புலன்களை கட்டுப்படுத்தியவர். என்னுடைய புலன்கள்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கணும். புலன் என்பதுக்காக வந்து மக்களை போட்டு வந்து படுத்தக்கூடாது, படாதப்படுத்தக்கூடாது. தனக்கு நிறைய சுகபோகங்கள் அனுபவிக்கணும், நிறைய பெண்களை போதைகள் அனுபவிக்கணும், நிறைய வீடு காசு பணம் சேர்த்து வச்சுக்கணும், சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மக்களை போட்டு படாதபாடுபடுத்தக்கூடாது. மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு அந்த மாதிரி இருக்கிறது வந்து ராஜா. ராஜ ரிஷினா ரொம்ப தர்மத்தை கடைபிடிப்பாங்க, மக்களுக்காகவே வாழ்வாங்க, மக்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களும் நல்லா சுபிக்ஷமா இருப்பாங்க, மக்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுதான் வந்து ராஜ ரிஷின்னு பேர். மக்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா, ஏதாவது சில பேர் வந்து தீய குணங்கள் இருந்த தீய சக்திகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனே வந்து ஒழிச்சிருவாங்க. அதை வந்து வளர விட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ராஜ ரிஷின்னு பேர். அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாக்குறாங்க எதுக்குமே வரமாட்டேங்கிறான், என்ன பண்றது, மந்திரத்தை போட்டு கொண்டுட்டாங்க. அவங்க சொல்ற மந்திரத்திலேயே வந்து அவன் பிராணம் போய் சாஞ்சிட்டான். உடல் சாஞ்சி போச்சு, பெரிய அசுரன். ஸோ அசுரனோட உடல் சாஞ்சி கிடக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கூடிய பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில மனித சமுதாயமானது தனிப்பட்ட ஒருவனாலோ அல்லது கூட்டாகவோ நாத்திகர்களாக மாறி முழுமுதற் கடவுளின் அதிகாரத்தை
நிந்தனை செய்யுமானால் அது நிச்சயம் அழிவிற்கு ஆளாகும். இதுக்குள்ளேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் வந்து நாஸ்திகம் பேசுது. பகவான் கொடுத்த எல்லாத்தையும் அனுப்பிச்சுண்டு, பகவான் கொடுத்த காத்து, பகவான் கொடுத்த நீர், பகவான் கொடுத்த உணவு எல்லாம் பகவான் தான் கொடுத்துருக்காரு. எதையும் எவனும் கொண்டு வரல, எவனும் கொண்டு போறதுன்னு தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. அப்புறம் எங்கேருந்து நாஸ்திகம் வருதுன்னு தெரியல. அவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு. இந்த நாஸ்திகம்ங்கிறது மிக மிக முட்டாள்தனமான விஷயம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கவே கூடாது. நாஸ்திகம் பேசுறவங்க எல்லாம் நம்ம வந்து மனுஷனா கூட மதிக்கூடாது, கண்டுக்கவே கூடாது அதெல்லாம். ஏன்னா அதை கேட்க கேட்கதான் நமக்கும் வந்து மனசு கண்டாமிட் ஆயிடும். ஓ அவங்க சொல்றதெல்லாம் உண்மை போட்டிருக்கேன், நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது. கஷ்டங்கள் வருது நம்ம கர்மா. பகவான் சொல்றார், நீ எவ்வளவோ கர்மா பண்ணிட்டு வந்திருக்க, அதுக்கேற்ற மாதிரி நான் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன், அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சுகமுகம் வரும்போது யாரும் ஏன் சுகம் வருதுன்னு கேட்கறது இல்ல. பட் கஷ்டம் வந்தா உடனே பகவான் இல்லைங்க வேண்டியது. அதாவது பகவான் வந்து நமக்கு எல்லா சுகமும் கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிருக்கோம். அதுக்காக பகவான் கிடையாது. பகவான் வந்து நம்மளை ஒழுங்குபடுறதுக்காக தான் இருக்காரு பகவான். அதனால நமக்கு கஷ்டம் வருதுன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம செஞ்ச தப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக வந்து நாஸ்திகம் பேசிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்காரு. பகவான் எல்லா உணவு, சைவமா இருக்கட்டும் அசைவமா இருக்கட்டும், எதையுமே பகவான் மனுஷன் யாரும் படைக்கல, ஒன்னும் படைக்கல. சில விஷயம் படைச்சா மாதிரி மனுஷன் படைச்சா மாதிரி தெரியுது, அதெல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டதுதான் எல்லாமே. அதுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய மூளை, செய்ய வேண்டிய அந்த மூளை, அந்த அறிவு எல்லாம் யாரு தரா? எல்லாமே பகவான் தான் கொடுக்குது. சோ பகவான் இல்லாம எதுவுமே கிடையாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நாஸ்திகங்கிறது பெரிய முட்டாள்தனம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பகவான் இருக்காருங்கிறது. இந்த மாதிரி என்ன ஆகும்? அழிவுதான் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்குதான் வந்து அந்த காலத்திலேயே வந்து நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் வந்து ஹிரண்யகசிபு, அந்த கதையெல்லாம் பார்த்தோம். பெரிய அசுரர்கள். இப்ப இருக்கிற அசுரர்கள் ஒண்ணுமே கிடையாது. பயங்கரமான சக்தி வாய்ந்த அசுரர்கள், எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. அதனால வந்து நாஸ்திகம் வந்து ஒழியணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாஸ்திகம் ஒழியணுங்கிறோம். மதமாற்றம் இதை தடுக்க வேண்டும், எல்லாம் போராடுறோம். சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த மாதிரிலாம் போராடுறோம். பட் உண்மையிலேயே காப்பாற்ற என்ன பண்ணணும்? நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல பகவத்கீதையும் பாகவத்தையும் கத்துக்கணும். அப்பதான் சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும், இந்து மதம் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மதம் மாதிரி போயிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா மதம் மாறுறவங்க வந்து விஷயம் தெரியாத மாதிரி மதம் மாறுறாங்க. நம்ம மதத்துல, இங்க இந்து மதத்துல என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்கலையே. நம்ம சனாதன தர்மத்துல என்ன இருக்குன்னே தெரிஞ்சுட்டா நம்ம மாறவே மாட்டோம். அது என்னன்னு தெரியாதனால தான் ஈஸியா மாறி போயிட்டோம். அவங்களும் வந்து ஈஸியா நம்ம மாத்திட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்ம தர்மத்தை வந்து நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நம்ம பிரச்சாரம் பண்ணணும். உட்காந்து நம்ம சனாதன தர்மத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் நம்ம சந்ததிகளையாவது காப்பாத்திக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து யாரையும் மாத்த வேணும், அவங்க மாத்திராம நம்ம மாத்திரவங்க அவசியம் கிடையாது. பட் நம்ம மாறாம இருக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும் அட்லீஸ்ட். அதுக்குதான் வந்து நம்ம வந்து என்ன சொன்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் பகவத்கீதை பேசிக், அதுதான் ரொம்ப முக்கியம். அதையாவது தெரிஞ்சுக்கணும். சனாதன தர்மத்தோட ஆணி வேறே பகவத்கீதை தான். அதையாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சந்ததிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதெல்லாம் சனாதன தர்மத்துல விட்டு கொடுத்தா நமக்கு தான் கஷ்டம் எல்லாருக்குமே. இது போன்ற சமுதாயம் அனைத்து வகையான அமங்களை பகவானின் கருணையின் போற்றுதலால் அடையும். என்னாகும்? நிறைய வகையான அமங்கலம் தான் உண்டாகும். அப்புறம் வந்து பகவானின் கருணையின் போற்றாததால் அடையும். சோ பகவானுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம்னா நமக்கு வந்து வெறும் கஷ்டம் தான் அடையும், துன்பங்கள் தான் அடையும். அதனாலதான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீகத்துல நம்ம ஆழமா போகணும். சனாதன தர்மத்தை காப்பாற்றணும்னா முக்கியமா ஞானம் முக்கியம். பகவத்கீதை ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பாகவதம், அதுவும் படிக்கணும். ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. சோ மகாராஜா பிருத்துவின் தோற்றம். சோ பிருத்து மகாராஜ் எப்படி வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேணா இருக்கார் இல்லையா, அரசன் இல்லாத காரணத்தினால் திருடர்களும் துஷ்டர்களும் நாட்டை சூறையாட தொடங்கினர். நல்ல அரசன் அமையலான கஷ்டம். அதே சமயத்துல அரசனே இல்லாம இருக்க முடியாது. ஒரு அரசன் கண்டிப்பா வேணும் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாருமே திருடர்கள் ஆயிடுவாங்க. நம்மளாதான் கேட்க ஆள் இல்லையே, என்ன வேணா யார் வேணா பண்ணலாம்னு சொல்லி நிறைய வன்முறைகள்லாம் நிறைய வந்து எல்லா இடத்துலயும் நிறைய ரொம்ப அதிகமாயிடும். அதனால் மாமுனிவர்கள் இறந்து போன மன்னன் வேணனின் தொடைகளை மிகுந்த சக்தியுடன் ஒரு குறிப்பிட்ட முறையிலும் வேகமாக கடைந்தனர். என்ன பண்றாங்க? அந்த வேணனோட தொடையை கடையாங்க. அவ்வாறு மன்னன் வேணனின் தொடையில் இருந்து பிறந்தவனுக்கு நிஷாதன் பகுகா என பெயரிடப்பட்டது. முதல்ல ஒரு உருவம் வருது, அது வந்து ரொம்ப நிஷாதன் பகுகா அப்படின்னு ஒருத்தர் வர. அவற்றை வந்து அவர் உடனடியாக மன்னன் வேணன் செய்த பாவ செயல்களுக்கான பலன்களை பொறுப்பேற்றுக் கொண்டார். சோ அந்த வேணன் செய்த எல்லா பாவமும் வந்து ஒரு உருவமா வருது. அதுதான் வந்து நிஷாதன் பகுகான்னு ஒரு உருவம் வருது. சோ அந்த பாவம் எல்லாம் அதுல கரைஞ்சு போயிடுறது.
அப்புறம் என்ன பண்றாங்க, திருப்பியும் கடையிறாங்க. அப்ப என்ன இருக்கு பாருங்க, இறந்த மன்னன் வேணனின் உடலிலிருந்து இரு கரங்களிலிருந்தும் ஆணும் பெண்ணாக ஒரு இணை தோன்றினார். சோ அவருடைய கைகள் புஜங்கள்ல இருந்து 2 பேர் வராங்க, ஒரு ஆணும் பெண்ணும். அவர்தான் வந்து பிருது மகராஜ், அப்புறம் வந்து அரிச்சி, 2 பேர் 3 பேர் வராங்க, 2 பேர் வராங்க. இந்த ஆண்மகன் பிருத்து இவ்வுலகை காக்கும் பகவான் விஷ்ணுவின் இயல்பை பெற்றவன். மேலும் அப்பெண் அர்ச்சி அதிர்ஷ்ட தேவதையான மகாலட்சுமியின் இயல்புகளை பொருந்தியவள். சோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய அம்சம் லட்சுமி தேவியோட அம்சமா 2 பேர் வராங்க, பிருத்து அரிச்சி. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறதே வந்து பிருது மகாராஜை பத்தி தான். சோ அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ துருவ மகாராஜ் வம்சத்துல வரக்கூடியவர் பிருது மகாராஜ். மகராஜ் பிருத்து பரம கிருஷ்ண பகவானின் அம்சம் அல்லது அவதாரம் ஆவார். பகவானுடைய அவதாரமாவே வந்து 2 பேர் தோன்றினாங்க. பகவானும் லட்சுமி தேவியுமா வந்து அந்த வேணனோட உடல்ல இருந்து வந்து 2 பேர் வராங்க. சோ அவங்கதான் வந்து அடுத்த ராஜாவா வந்து நியமிக்கப்படுறாங்க எல்லாரும். மகாராஜா பிருத்துவின் தோற்றம். ஜெகத்குருவான பிரம்மதேவன் தேவலோகத்தின் தலைவராகவும் தேவர்களும் சூழ அங்கு வருகை தந்தனர். பிருத்து மன்னனின் வலது உள்ளங்கையில் இருந்த பகவான் விஷ்ணுவின் ரேகைகளும் அவரது பாதங்களில் தெரிந்த தாமரை மலர் சின்னங்களையும் கண்டு பிருது மன்னன் முழுமுதற் கடவுளின் அம்சமாவார் என்பதை பிரம்மதேவன் புரிந்து கொண்டார். பிருது மன்னன் பரமபுருஷ பகவானின் அம்சம் அல்லது அவதாரம் ஆவார். இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க இல்லையா, நான் தான் அவதாரம்ங்கிறாங்க. அவதாரம்ங்கிறது நம்மளா சொல்லிக்கிறது இல்லை, நம்மளா உருவாறது இல்லை. இதெல்லாம் வந்து யார் அவதாரம் வந்து வேதங்கள்ல ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கும். இவங்கதான் வந்து அவதாரமா வருவாங்க. அந்த காலத்துல யார் அவதாரமா வந்தாங்க, இனிமே யாரெல்லாம் வரப்போறாங்க, எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்கி எப்ப வருவார் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த இடத்துல பிறப்பார், எந்த தாய் தந்தையருக்கு பிறப்பார், எல்லாமே வந்து பாகவத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு. அதனால வந்து யார் வேணாலும் அவதாரம் ஆயிட முடியாது. அவதாரம்னா பாருங்க, அதுல வந்து பகவானுடைய தாமரை பாதங்கள், பகவானுடைய கையில சில ரேகைகள்லாம் இருக்கும், சில குறிப்பிடுகள்லாம் இருக்கும், தாமரை இருக்கும், அப்படியே ரேகையாவே தாமரை மாதிரி இருக்கும், சங்கு சக்கரம் எல்லாமே இருக்கும். பகவான் பாதத்துல நிறைய இருக்கும், கொடி தேரு. பகவானுடைய பாதத்தை பத்தியே வந்து ஒரு கிளாஸே எடுக்கலாம், அவ்வளவு வர்ணனை இருக்கு பகவானுடைய பாதம். பகவானா சும்மா கிடையாது, அவருடைய அங்கங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மையான பகவான். இப்ப வந்து சாதாரண ஆளுங்கெல்லாம் வந்து பகவான் சொல்லிக்கிறாங்க, நம்மளும் வந்து பகவான் வச்சு பழைய ஓடுறோம். தன்னையே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிறாங்க, தன்னையே சிவன் சொல்லிக்கிறாங்க. யாருமே சிவனாவும் ஆக முடியாது, கிருஷ்ணனாவும் ஆக முடியாது, பிரம்மாவை கூட லேசில் ஆக முடியாது, தேவர்களாவே ஆக முடியாது. அப்புறம் எப்படி எங்கேருந்து பகவானா ஆகுது? 30 கோடி தேவர்களாவே ஆக முடியாது, பகவானா எங்கேருந்து ஆகுது? ஆனா வந்து எல்லாம் பகவான் சொல்லிக்கிறாங்க, நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் வந்து விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. பகவானை பத்தி எப்படி இருப்பார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய புஜங்கள் கைகள் எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும், எல்லா வர்ணையும் இருக்கு. பகவான் அவதாரம் பண்ணா இந்த ஏகைகள் எல்லாமே இருக்கும், இந்த அம்சங்கள் எல்லாமே இருக்கும். சோ அந்த அம்சத்தை பார்த்து புரிஞ்சுட்டாங்க, அவங்க வந்து பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டாங்க. பிருத்துவின் அம்சம், பிருத்து மகாராஜ் வந்து பகவானுடைய அம்சம் அப்படிங்கறது வந்து அவங்களா புரிஞ்சுட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னன்னா, ஒருவரை பகவானின் அவதாரம் என ஏற்றுக்கொள்வதற்கு முன் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இத்தகைய அடையாளங்கள் உள்ளதா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். இவ்வடையாளங்கள் இல்லை என்றால் தன்னை கடவுளின் அவதாரம் என்று ஏமாற்றிய அம்மோசக்காரன் அதிகாரம் பெற்ற மகான்களினால் கொல்லப்பட வேண்டும். இங்க அப்படிதான் இருந்தார் வேணா, அப்படித்தானே இருந்தார் வேணா. வந்து ஒரு கடவுள் மாதிரிதான் எல்லாரையும் இது பண்ணிட்டு பூஜை வேணாம், புனஸ்காரம் வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லியிருந்தார். என்னாச்சு, முனிவர்கள்லாம் கொலை பண்ணிட்டாங்க மந்திரம் சொல்லி. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு அரசன் வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஒண்ணு மக்களே அவங்களுக்கு கொல்லணும், இல்லைன்னா வந்து பகவான் வந்து காலத்தின் கட்டாயத்துல அழிச்சிடணும். ஏன்னா ரொம்ப அட்டுழியம் என்று ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்க முடியாது எல்லாராலையும். பிருது மன்னர் முடிசூடுதல். பிரம்மதேவன் பிருது மன்னருக்கு ஆன்மீக ஞானத்தினால் ஆன பாதுகாப்பாக கவசம் ஒன்றை பரிசளித்தார். சோ பிருது மன்னருக்கு வந்து ஒருத்தரா பரிசளிக்கிறாங்க. சிவன் தேர்ந்து ஒரு பரிசு, இந்திரன் தேர்ந்து ஒரு பரிசு, அப்புறம் பகவான் விஷ்ணுவே வருவார், அவர் ஒரு பரிசு கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இந்த பிருது மன்னருக்கு வந்து பரிசளிக்கிறாங்க. அவர் வந்து இதுவா ராஜாவா இது பண்ணி பட்டாபிஷேகம் பண்றாங்க. பண்ணும்போது பிரம்மதேவன் பிருது மன்னருக்கு ஆன்மீக ஞானத்தினாலான பாதுகாப்பு கவசம் ஒன்றை பரிசளித்தார். குபேரன் பொன்னால் செய்யப்பட்ட சிம்மாசனம் ஒன்றினை பிருது மன்னருக்கு பரிசளித்தார்.
பகவான் விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை பரிசளித்தார். சிவபெருமான் இந்த பகவானுடைய சுதர்சன சக்கரம் வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஒண்ணு பகவான் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பகவானுடைய அம்சம் தான் யூஸ் பண்ண முடியும். வேற யாரும் சுதர்சன சக்கரத்தை வந்து நம்ம வச்சுக்கவே முடியாது, கையிலேயே வைக்க முடியாது, அவங்களுக்கு தகுதியே கிடையாது. சுதர்சன சக்கரத்தை கண்ணால பார்க்கவே முடியாது, முதல்ல தகுதி இல்லாதவங்க. அப்புறம் எங்கேயிருந்து கையில வச்சுக்கிறது? இந்த ஜுவாலையெல்லாம் யாரும் தாங்கவே முடியாது, அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு வெப்பத்தோட இருக்கும் ரொம்ப. சிவபெருமான் 10 சந்திரன்களினால் அலங்கரிக்கப்பட்ட உரையுடன் கூடிய வாள் ஒன்றினை பரிசீலித்தார். மாமுனிவர்கள் அழிவற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முனிவர்கள் என்ன பண்ணாங்க, நல்ல நீடோடி வாழணுங்கிற வாழ்த்தை வந்து பெருசா கொடுத்தாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் நமக்கு. பெரியவர்களோட ஆசீர்வாதம், முனிவர்களோட ஆசீர்வாதம், தேவர்களோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் வரணும். நமக்கு எப்போதுமே வந்து வாழ்க்கையை வந்து மனுஷ பிறவினா பணிவு ரொம்ப முக்கியம், பணிவா நடத்தணும். நமக்கு யாரும் தேவையில்லை, யாரையும் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே முடியாது. சோ இந்த பணிவெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, எப்ப நம்ம எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற எல்லாரையும் படைச்ச பகவானுக்கு எப்ப பணிகிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எல்லாத்தையும் பணிய ஆரம்பிச்சிடும். சோ அதுக்குதான் வந்து பகவான்கிட்டயாவது பணியணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான்கிட்ட பணிச்சிட்டோம்னா மத்த எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா பணிச்சிடணும். இல்லைன்னா நம்ம தான் சின்ன ஏமாந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்குதான் வந்து பகவானை வந்து நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருமே திருப்தி ஆயிடுவாங்க. ரிஷிகள், முனிவர்கள், ஏதோ சொல்றது, தேவரிஷி பூதாப்த நிராம்பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரணம் கதோமுகத்தம் பரியுத்திய கத்துவம். யார் ஒரு வந்து எல்லாருமே கடன்பட்டவர்கள் தான். யாரு கடன்பட்டவர்கள்? தேவரிஷி, தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், உற்றார் உறவினர்கள், யார்கிட்டெல்லாம் நமக்கு வந்து உதவி கிடைக்கிறதோ. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்பிதான் இருக்கும், ஒருத்தர் நம்பிதான் இருக்கும். சில பேர் நண்பன் உதவி பண்ணுவாங்க, சில சமயம் உறவினர் உதவி பண்ணுவாங்க, சில சமயம் இயற்கை உதவி பண்ணுவோம், வாயு தேவன், வருண தேவன், அவங்க எல்லாம் உதவி பண்றாங்க. சோ எல்லாரோட உதவியோட தான் நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். நம்ம சொல்லிக்கலாம், நான் வந்து சுதந்திரமானு சொல்லி சொல்லிப்பாங்க. பட் சுதந்திரமா நம்ம எங்க இருக்கோம்? எல்லாமே இயற்கையை நம்பிதான் இருக்கும், சார்ந்து இருக்கும். சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு சுவாசிக்கிற காற்றுல இருந்து எல்லாம் இயற்கையை நம்பி இருக்கும். அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் நம்பிதான் இருக்கும். சோ எல்லாருக்கும் நம்ம கடன்பட்டவர்கள் அப்படின்னு எது சொல்றது. ஆனா அவன் ஒருவன் கடன்பட்டவன் அல்ல அப்படிங்க. எவன்னா கதோ முகுந்தம் பரியத்திய கத்தும். எவன் வந்து பகவான் முகுந்தனிடம் சரணடைந்து விட்டானோ அவன் வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனியா போயிட்டு கடன்பட்டவன் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் தனியா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, தனித்தனியா அவங்களுக்கு பூஜை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான ஒருத்தன் வந்து புடிச்சிட்டான்னா அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அவனுக்கு வந்து தேவர்களோட ஆசீர்வாதம், முனிவர்களோட ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும், பித்ருக்கள் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்குதான் வந்து பகவானை பிடிக்கணும். சமய அறநெறிகளை பின்பற்றுவோரின் மிகச் சிறந்தவராக விளங்குபவர் பிருது மன்னர். அவர் சமயத்திற்கு புறம்பானவர்களுக்கும் நாத்திகர்களுக்கும் கடுமையான தண்டனையை விதிப்பவர் ஆவார். அந்த மாதிரி இருக்கணும் அரசன்னா, அப்படி இருக்கணும். ராம்ராஜ்யன்னு சொல்லுவோம் இல்லையா, நாஸ்திகத்தெல்லாம் வந்து உள்ள நுழையவே விடக்கூடாது. வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாமே மொத்தமா அழிஞ்சுக்கணும். நாஸ்திகத்துல நல்ல விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. நல்ல விஷயம் மாதிரி சொல்லுவாங்க, எல்லாரையும் காப்பாற்ற போறேன், எல்லாரையும் சோறு போட போறேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன். யாரையும் காப்பாற்றுறது கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க சுயநலமா தான் இருக்காங்க, அவங்கவுங்க சுகபோகத்தை தான் பாத்துக்கிறாங்களே தவிர அவங்கவுங்க வருமானம் அதுக்காக தான் எல்லாம் பண்றாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. முக்கியமா அந்த நாஸ்திகம் பேசுறவங்க பாத்தீங்கன்னா நல்ல வருமானத்துக்காக தான் முக்கியமா பண்றாங்க. வேற எதுக்காக நாஸ்திகம் வந்து வாயில வரவே வராது, நல்ல வருமானம் அதுக்காக தான் முக்கியமா. அதுக்காக தான் அந்த நாஸ்திகத்தை போட்டு இந்த சனாதன தர்மத்தை அழிக்கணும் போராடுறாங்களே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் இருக்காது. பிரஜைகளை பல்வேறு வேத வேள்விகளில் ஈடுபடுத்தி அதன் மூலம் மேலுலகை கூட அவன் காத்தருள்வான். மாதம் மும்மாறி மழை பெய்ய வைத்து இப்பூமியினையும் அவன் பராமரிப்பான். நம்ம பாக்குறோம் அந்த கலியுகத்துல எல்லாமே சீரழிஞ்சு போகும்போது நம்மளுடைய முறைகேடான செயல்பாட்டால் என்ன இருக்குன்னா இயற்கையே வந்து எல்லாம் மாறி மாறி வருது. மாதம் மும்மாறி எல்லாம் மழை பெய்ய மாட்டேங்குது, எப்பப்ப பெய்யணுமோ அப்ப பெய்யறது இல்ல, பேஞ்சா ஒரே வெள்ளமா வருது, இல்லைன்னா மொத்தமா தண்ணி பஞ்சம் அவசப்படுறோம். இந்த மாதிரி வந்து மாறி மாறி அவசப்பட்டு இருக்கும். எல்லாமே வந்து ஒரு சீரா இல்லை. ராஜா வந்து மன்னர் ஒழுங்கா இருந்தா பூமியும் ஒழுங்கா விளையும், மாதம் மும்மாறி மழை பெய்யும், நல்ல சுபிக்ஷம் இருக்கும், தேவையில்லாத வெள்ளம் வராது, பூகம்பம், பஞ்சம், பசி, பட்னி இந்த மாதிரி விஷயமே இருக்காது. பிருத்துமன்னர் அந்த மாதிரி இருந்தார். நாஸ்திகத்தெல்லாம் அழிச்சார். நாஸ்திகர்கள் அவங்களெல்லாம் வந்து கடுமையா தண்டனை கொடுத்தார். அதை பத்தி உள்ளே வரவிடல, அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருந்தார். அப்புறம் வந்து
நிறைய வேள்விகள்லாம் செஞ்சு யாகங்கள்லாம் செஞ்சு நல்ல ஆன்மீக சிந்தனையோட இருந்தார். அதெல்லாம் என்னாச்சுன்னா நல்ல பூமியே சுபிக்ஷமா இருந்தது. நல்ல நிரம்பி வழிய நதிகள், நல்ல தெளிவான நீர், சுத்தமான தண்ணீர், இயற்கையான நல்ல காற்று, சுத்தமான காற்று, அந்த மாதிரி நல்ல என்ன சொல்றது ரொம்ப இனிமையான ஒரு ராஜ்யம் நடத்திருந்தவர் பிருது மன்னர். ராம் ராஜ்யம் சொல்லுவது, ராமர் ஆண்ட ராஜ்யம் மாதிரி பிருது மன்னரின் ராஜ்யம் அப்படி இருந்தது. இசை கலைஞர்கள் போற்றிய பிருது மன்னரின் புகழ். பிருது மன்னரை பற்றி எப்படி போட்டுறாங்க அப்படின்னா, சூரிய தேவன் எவ்வாறு 8 மாதங்களில் நீரை ஆவியாக செய்து மீண்டும் மழை காலத்தில் நீரை அளவின்றி தருகிறாரோ, அதே போன்று பிருது மன்னர் குடிமக்களிடமிருந்து வரி வசூல் செய்து அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர்களிடமிடமே திருப்பி தருவார். மன்னர்னா அப்படி இருந்திருக்காங்க. பாகவதம் 4:16, 6. மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்றது தப்பு கிடையாது. ஆனா உரிய காலத்துல அதை திரும்பி கொடுத்துடணும். அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வசதி பண்ணி தரணும். நல்ல பாதை அமைச்சு தரணும். ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், நல்ல நீர் வளம் கொடுக்கறதா இருக்கட்டும், தண்ணி குடிக்க தண்ணி நல்ல தண்ணியா கொடுக்கறதா இருக்கட்டும், நல்ல வீடு வாய்ப்பு, இந்த மாதிரி என்னென்ன வசதிகளோ என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச பண்ணணும். நானே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம என்ன பண்ணணும், மக்களுக்கு நிறைய செய்யணும். அதுதான் மன்னர் அப்படின்னு. மக்களுக்கு வரி வசூலிக்கிறது என்ன மோட்டிவ்னா, அது மக்களுக்கு பயன்படணுங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மன்னரோட கடமை. இவ்வுலகம் முழுமைக்கும் பாதுகாவலரான அவர் பொறுமையிலும் பூமிக்கு நிகராகவே விளங்குவார். ரொம்ப பொறுமையாவும் இருப்பார், நல்ல நியாயமா இருப்பார், அதே சமயத்துல பாதுகாவல். தர்மத்திலேருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும், தர்மத்தை பாதுகாக்கணும், அறநெறிகளை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், ஆன்மீகத்தை பாதுகாக்கணும். இதுதான் மன்னரோட கடமை. எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் மன்னரோட கடமை. அப்படியே நடத்துவோம். மன்னருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். மன்னருக்கு இந்த வேத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் முழுசா சரணடைந்தவரா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்றது யதா ராஜா ததா பிரஜா. மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே, தலைவர் எவ்வழியோ தொண்டன் அவ்வழியே. தலைவர் சரியா இல்லைன்னா தொண்டனும் வீணா போயிடுவாங்க, ராஜா சரியா இல்லைன்னா பிரஜாக்கள் மக்களும் வீணா போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும். வீட்டுல அப்பா அம்மா சரியில்லைன்னா குழந்தைங்க வீணா போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் நல்லபடியா பாதுகாத்து நல்லா வழியில கொண்டு போகணும் பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி மன்னருக்கு மக்களை நல்லபடியா பாதுகாத்து கொண்டு போகணுங்கிற பொறுப்பு இருக்கு. ஒரு குருக்கு தன்னுடைய சீடனை ஒழுங்கான முறையில வழி நடத்தணும்னு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறைய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை கரெக்டா கொண்டு வரணும். அப்படின்னா அர்த்தம், எல்லாருக்கும் விஷயம் தெரியணும். முதல்ல முக்கியமா பகவத்கீதை ஞானம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வழி தெரியாது. ஏதோ நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர அது கடைசியில உண்மையா நல்லதா அப்படின்னு பார்த்தா போக போக தெரியும் அது உண்மையா நல்லது அல்ல அப்படின்னு புரியும். பிருது மன்னரின் வலிமையினை இவ்வுலகில் உள்ள யாராலும் வெல்ல முடியாது. பிருது மன்னர் தனது தீர்மானத்தில் உறுதிமிக்கவராகவும் சத்தியத்தில் நிலை பெற்றவராகவும் இருப்பார். அந்த மாதிரி இருந்தார். சொன்னா அதை செஞ்சு ஆகணும், அந்த மாதிரி இருப்பார். அனாவசியமா சொல்லக்கூடாது, வாக்குறுதி கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். அந்த மாதிரி மன்னரா இருக்கும். மன்னர்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த பாகவதம் படிக்கும்போது தெரியும். அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வருவாங்க, அவங்களுடைய ராஜ்யம்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். அதை பத்திலாம் விளக்கம் இருக்கும். அப்பதான் மன்னன் ஆக முடியும். மன்னன்னா அதுதான் தகுதி, மன்னனுக்கு அதான் தகுதி. ஆக்சுவலா சத்தியாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் அந்த மாதிரிதான் இருந்தாங்க மன்னர்கள்லாம். கலியுகம் போக போகதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சீரழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 4:16-17. மாத்ருபக்தி பர ஸ்திருஷி பத்ரிஷி பதன்யாமர்த்த இவாத்மனஹ பிரஜாஷி பித்ரு பத்ஸ்னிக்த கிங்கரோ பிரம்மவாதினாம். மன்னர் எல்லா பெண்களையும் தனது அன்னையாக கருதி மரியாதை செய்வார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெண்களை ரொம்ப இதுவா மதிப்பாங்க. பெண்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆக்சுவலா அவர் ஆண்மகனோட கடமை என்னன்னா பெண்களை பாதுகாப்பது. இப்ப கலியுகத்துல வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன பண்ணார், பெண்களை அன்னையா மதிக்கணும், அக்கா தங்கச்சியா இல்ல அன்னையா மதிக்கணும். அதுதான் வேத கலாச்சாரம். தன்னுடைய மனைவியை தவிர மத்த எல்லாரையும் அன்னையா மதிக்கணும்,
மாதாஜி மாதாஜி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். எல்லாரையும் அன்னையா மதிக்க தெரிஞ்சுக்கணும். தன் மனைவியை தன் உடலின் மறுபாதியாகவே கருதி நடத்துவார். மனைவி அந்த மாதிரி பார்த்துக்கணும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து மேல் சாவனிசம் சொல்லுவாங்க, ஆண் ஆதிக்கம் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து விமன்ஸ் லிபரேஷன். ஆக்சுவலா பார்த்தா 2மே தப்பான விஷயம். பெண்களை சுதந்திரம், பெண் சுதந்திரம் சொல்லி பெண் சுதந்திரம் சொல்லணும்னு சொல்றாங்க. பெண் சுதந்திரம், பெண்களை வந்து சுதந்திரமா ரொம்ப விடவே கூடாது, அதுவும் தப்பு. அதே மாதிரி ஆண் ஆதிக்கம், அதுவும் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆண்கள் வந்து எதுக்காக இருக்காங்கன்னா பெண்களை வந்து எப்போதுமே ஒரு பாதுகாப்புல வச்சுக்கணும். பாதுகாப்புனா வெறும் உடல் ரீதியா இல்ல, மன ரீதியாவும் பாதுகாப்பு. அப்படின்னா அந்த ஆண்கள் வந்து பொறுப்புள்ள ஆண்கள். வேதம் வந்து 2 ஆண்கள் 2ஆ பிரிக்கிறது. ஒண்ணு வந்து பொறுப்புள்ள ஆண்கள், இன்னொன்னு வந்து பொறுப்பில்லாத ஆண்கள். பொறுப்புள்ள ஆண்கள் யாருன்னா நல்ல வேத கலாச்சாரத்தை தெரிஞ்சுண்டு அந்த வேதத்தை நல்லா கத்துண்டு அதை வந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு, முக்கியமா அந்த பெண்களுக்கு வந்து போதிக்கணும். அப்போ அந்த பெண்கள் அப்படின்னா எப்படி பாதுகாக்கணும்னா, சின்ன வயசுல வந்து ஒரு அப்பாவா இருந்து இந்த பெண்ணை வந்து பாதுகாக்கணும். பெண் குழந்தை பிறந்தா அந்த அப்பா வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பாதுகாக்கணும். அப்புறம் குறிப்பிட்ட வயசுக்கு மேல யாரு பாதுகாக்கணும்? கணவன் பாதுகாக்கணும் அந்த பெண்ணை. அப்புறம் வயசான காலத்துல வயசுக்கு வந்து பசங்க வந்து அந்த பெண்ணை பாதுகாக்கணும் வயசான காலத்துல. சோ பெண்ணுக்கு வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் ஆணோட கடமை. சோ அந்த மாதிரி ஆண்களும் பண்றது இல்ல, ஆண்களும் தவற விட்டுறாங்க. அதேனால வந்து பெண்களும் வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு விமன்ஸ் லிபரேஷன் போறாங்க. அதுவும் தப்பா போயிடுறது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, பெண் சுதந்திரத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, பெண்களை வந்து பல பேர் வந்து துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. பெண்கள் நினைச்சுக்கிறாங்க நான் சுதந்திரமா இருக்கேன். ஆனா என்ன ஆகுது, கடைசியில வந்து அவங்கள வந்து ஒரு கவர்ச்சி பொருளா அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆண்கள் வந்து பொறுப்பில்லாத ஆண்கள் வந்து அந்த மாதிரி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விமன்ஸ் லிபரேஷன் அப்படிதான் தப்பா போயிட்டு இருக்கு. அதனால மேல் சாவனிசமும் தப்பு, விமன்ஸ் லிபரேஷனும் தப்பு. 2மே தப்பு வேத கலாச்சாரம் படி. பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்துல பெண்களை வந்து ஆதிக்கப்படுத்தி, அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்துங்க அவசியமும் கிடையாது. பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு தந்தையா பாதுகாப்பு கொடுக்கணும், கணவனா பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் பெற்றோர்கள், வயசு வந்த பசங்க பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள். சோ அந்த பெண்கள் வந்து எப்போதுமே கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்புல இருக்கணும். அதே சமயத்துல ஆண்கள் வந்து பொறுப்பா இருக்கணும்னா முக்கியமா அந்த வேத கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க, ரொம்ப தர்மத்தோட இருப்பாங்க. இப்ப பாருங்க எப்படி இருக்காரு ருத்துமாரன், எப்படி இருக்காரு? தன் உடலின் மறுபாதியாகவே கருதி நடத்துவார். ஆண்கள் வந்து சரியா பண்ணாதனால என்ன ஆகுது, பெண்களும் பாத மாதிரி போயிட்டாங்க. ஆண்கள் ரொம்ப குணப்படுத்திட்டாங்க ஒரு சில காலத்துல. அப்ப என்ன ஆகுது, பெண்களுக்கும் வந்து விடுதலை வேணும்னு சொல்லி தப்பா போயிடுறாங்க. அதனால இப்ப வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. 2மே வந்து தவறான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்கணும். தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு தந்தையை போல் அன்பு காட்டுவார். பகவானின் புகழ் பரப்பும் பக்தர்களிடம் ஒரு தொண்டனை போல் மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வார். மன்னர்னா அப்படி இருக்கணும். பெண்களை தாயா மதிக்கிறாரு, மனைவியை வந்து தன்னுடைய உடலில் ஒரு பாதியா மதிக்கிறாரு. அப்புறம் குடிமக்களை வந்து ஒரு தந்தை போல, தன்னுடைய பிள்ளைகள் போல பாதுகாக்கணும். ஒரு தந்தை போல இருக்க அன்பு காட்டுறார். அப்புறம் பகவான் புகழ் பரப்பும் பக்தர்கள்ட்ட வந்து ரொம்ப பணிவா இருக்கு, மிகவும் பணிவு நடத்துக்கணும். இந்த மாதிரி பணிவு எங்கெங்க எப்படி இருக்கணுமோ அதுதான். இதுதான் வந்து குணங்கள். இதுதான் ஒரு மனுஷனோட குணமே. மனுஷனா இருக்கணும்னா இதுதான் குணங்கள், நல்ல குணங்கள். அதுல மன்னர் வந்து ரொம்ப உயர்ந்து இருக்கணும். அவர் தான் மன்னா இருக்க முடியும். சோ நம்ம வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா, சாணக்கிய பண்டிதர், இந்த சாணக்கிய பண்டிதர் கொடுத்திருக்காரு. கல்வி அறிவு உடையவன் தன் மனைவியை தவிர பிற பெண்களை தன் அன்னையாகவே கருதுவான். பிறர் பொருளை தெருவில் கிடக்கும் குப்பையாக பார்ப்பான். மேலும் தன்னை போல் பிற உயிரை கருதுவான். சாணக்கிய பண்டிதர் 3 பாடம் சொல்றார். என்ன சொல்றார்? முக்கியமா மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் அன்னையா மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் நம்மளால வந்து அவங்களை பாதுகாப்பு தர முடியும், எல்லாம் பண்ண முடியும். அவங்களை வந்து ஒரு போதைப் பொருளா நினைக்கும் போது தான் பிரச்சனையாயிடுது. அதுவும் கலியுகத்துல ஒரே காமம் குரோதம் நிறைய போயிட்டே இருக்கு. அதனால்தான் வந்து இந்த பக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பக்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருமே இப்ப பாதி பேர் மிருகமா இருக்காங்க, அப்புறம் வந்து மொத்தமா 100% எல்லாருமே மிருகமாயிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரை காப்பாத்திக்கிறது? அதனால்தான் வந்து இந்த ஆன்மீகம் தான் வந்து நம்மளுடைய மனசுல இருக்கிற கலங்கங்கள் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் காமம் குரோதம் எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது. ஆனா அதை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு ஒரு முறையா ஒரு மனுஷனா வாழணும் அப்படிங்கறத வந்து சொல்லி தரது வந்து ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகம் இல்ல அப்படின்னு சதறி போயிடுச்சுன்னா, தவறி போயிடுச்சுன்னா, அப்புறம் வந்து யாருமே யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருமே மிருகமா அலைய வேண்டியதுதான். இப்ப வந்து நம்மளால யாருமே வாழ முடியாது கலியுகம். கலியுகம் போக போக அப்படிதான் இருக்க போறது கடைசியில முடியல. அதனாலதான் அந்த நேரத்துல தான் பகவான் கல்கியா வரப்போறாரு. சோ இப்ப வந்து பகவான் கருணை காட்டுறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. நாம சங்கீர்த்தனம் கொடுத்திருக்காரு. அந்த நாம சங்கீர்த்தனம் மூலமா நம்ம புடிச்சுட்டு பகவான் போய் சேர்ந்தோம். திரும்ப திரும்ப வந்து இங்க பெரிய எடுத்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இங்க எந்த பிரச்சனையும் மாத்த முடியாது.
இங்க ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா 100 பேர் 1000 பேர் கெட்டது பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இது கலியுகம் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நல்லது பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதிகமாயிட்டே போகும். எல்லாருமே கெடுதல் தான் பண்ண போறோம். எல்லாருமே கெடுதல் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ஆயிடும். அதனால வந்து இங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் வரும். இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ராப்ளம்லாம் இங்க சொல்யூஷனே கிடையாது. இதெல்லாம் சொல்யூஷன் வந்து இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. ஒரே சொல்யூஷன் என்னன்னா பிறப்பே எடுக்காம இருக்கிறது. புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். அந்த மாதிரி வந்து பிறந்து பிறந்து இறந்து போறோம் இல்லையா? அதுல இருந்து விட்டு விமோசனம் அடையணும். அதுதான் உண்மையான தீர்வை தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது. அந்த நிரந்தரமா நித்தியமான தீர்வு தரக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த ஆன்மீக ஞானம். அதுக்குதான் அந்த ஆன்மீக ஞானம் வேணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஒரு மிருக வாழ்க்கையா வாழ்ந்துனே இருக்க வேண்டியதான். சோ மனைவியை தவிர எல்லாரையும் வந்து அன்னையா மதிக்கணும். அப்புறம் வந்து அடுத்தவங்க பொருளுக்கு வந்து எப்படி இருக்கணும், ஒரு குப்பை மாதிரி மதிப்பாங்க. குப்பை எங்கேயாவது போய் கை தொழுவு பண்ணமோ அந்த மாதிரி வந்து குப்பை மாதிரி அடுத்தவங்க பொருள் குப்பை மாதிரி இருக்கும். நம்மளால இருக்க முடியல. அடுத்தவங்க ஒரு காசு பணம் பார்த்தாலும் சரி, ஒரு பர்ஸ், ஒரு செல்போன் இதை பார்த்தா கூட டக்குனு எடுத்து வரதான் தோணும். அதை வந்து அடுத்தவங்களுக்கு குப்பை மாதிரி மதிக்கணும். அப்புறம் வந்து சாணக்கிய படிக்கிறதுலாம் ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வெட்டு ஒண்ணு தூண்டுன்னு சொல்லுவாங்க. வேதங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். வேதங்களோட அறிவுரையே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். என்னடா எப்படி சொல்றாங்களேன்னு இருக்கும். பட் ஆனா உண்மைதான் சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்க. உண்மையை வந்து வெட்டு ஒண்ணு துண்டுண்டா போட்டுருவாங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நமக்கு வந்து மனசு வந்து பண்பாடாகும். இல்லைன்னா நமக்கு வந்து மனம் போன போக்குல வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தன்னை போல் பிற உயிரி கருதுவான். முக்கியமான விஷயம். இப்ப யாருமே நம்ம அப்படி கருதுறது இல்லை. எல்லாருமே சுயநலமா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து அடுத்தவன் அழிச்சாவது நம்ம வாழ்ந்தா போறோங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. தன்னை போல் பிற உயிரையும் கருதுவான்னா தன்னோட அந்த மாதிரி நினைச்சாதான் வந்து அப்ப எனக்கு ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் நிலைமை வந்து இருந்து பார்க்கணும். நமக்கு அந்த கஷ்டம் வந்தா என்ன ஆகும்? உடல் கஷ்டமா இருக்கட்டும், மன கஷ்டமா இருக்கட்டும், பண கஷ்டமா இருக்கட்டும், நமக்கு அந்த கஷ்டம் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப அடுத்தவங்க கஷ்டம் புரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அடுத்தவங்க வந்து கெடுக்காமலாவது இருப்போம். அடுத்தவங்களுக்கு கெட்ட விஷயம் பண்ணாம இருப்போம். அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தாம இருப்போம். நல்லது பண்ணது கூட அப்புறம் நல்லது பண்ணாம போ பரவாயில்ல. பட் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம கெடுதல் நினைக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். சோ அந்த மாதிரியே நம்மளால வாழ முடியும். பிருத்து மன்னர் தனது ராஜ்யத்தில் பயணிக்கும் பொழுது தனது வில்லை எடுத்து நான் ஒளி செய்வாரானால் அசுரத்தன்மை கொண்ட கயவர்களும் திருடர்களும் எல்லா திக்குகளையும் புகுந்து மறைந்து கொள்வர். மன்னர்னா என்ன பண்ணணும்? மன்னர்னா பயமே இருக்கக்கூடாது. திருடர்கள், அசுரர்கள், கெட்டது பண்றவங்க எல்லாம் பயந்து ஒழியணும். அதுதான் ரியல் ஹீரோ. நம்ம சினிமாலாம் பாக்குறோம் இல்லையா? ஹீரோன்னு பாக்குறோம். ஹீரோ வந்தாருன்னா கெட்டவங்க எல்லாம் அப்படி நெருங்குற மாதிரி. சினிமால வந்து ஏதோ ஒரு கதை மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், டூப்ளிகேட்டா பார்த்துட்டு இருக்கோம். பட் உண்மையாவே வந்து மன்னர்கள்லாம் அப்படி இருந்தாங்க அந்த காலத்துல. அப்படிதான் இருக்கணும் மன்னர்கள் தான். அசுரர்களை கண்டு பயப்படக்கூடாது. எதிர்த்து போராடி அதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ல ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் அசுரர்கள் திருடர்களா இருக்கதான் செய்வாங்க, எவ்வளவுதான் நல்லவர்கள் இருந்தா கூட. பட் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அதை வளர விடாம தடுத்து முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா வேரோட அழிக்கதான் பண்ணணும். இதுதான் மன்னரோட கடமை. நாட்டை ஆள்பவரின் இரும்பு கரம் கண்டு தீயோரும் திருடர்களும் அசுரத்தன்மை கொண்டோரும் அஞ்சவில்லை என்றால் அந்நாட்டில் அமைதியும் பலமும் இருக்காது. அவங்க எல்லாம் பயப்படாம இருந்தாங்க வச்சுக்கோங்க. தீவிரவாதிகள் எல்லாம் பயப்படாம இருந்தாங்கன்னா அப்புறம் எங்கேருந்து நிம்மதியா இருக்கும்? அவங்க ஆட்டம் தான் நமக்கு கை ஓங்கி இருக்கும். மன்னர் பயந்து ஒழிஞ்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது. எல்லாரையும் அழிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யார் வேணா யார வேணா கொல்லலாம், யார் வேணா யார் சுத்தம் வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா யார் மனைவி வேணா கடத்திட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாம போயிடும். அதனால்தான் வந்து நாட்டை ஆள்பவர் வந்து இரும்பு கரம் கொண்டு தீயோரை திருடர்களையும் அந்த மாதிரி வரணும். இல்லைன்னா வந்து பிரயோஜனம் கிடையாது. குடிமக்களின் மும்முனை துயரினை முற்றிலும் நீக்குவர். இதன் பின்னர் அவர் இவ்வுலகம் முழுவதினாலும் அங்கீகரிக்கப்படுவார். மும்முனை துயரினை, மும்முனைன்னா என்ன அர்த்தம்? 3 விதமான துயரங்கள் எனக்கு தெரியும். சோ அந்த துயரத்திலேருந்து காப்பாற்றக்கூடியதா இருக்கும் மன்னர்கள். ஆத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக. சோ நம்மளே நமக்கு செஞ்சக்கூடிய கஷ்டங்கள், அடுத்த ஜீவராசி வரக்கூடிய கஷ்டங்கள், அப்புறம் இயற்கை சீற்றங்கள். இயற்கை சீற்றங்கள் எப்படி தடுக்க முடியும்னா நல்ல தர்ம நெறியை கடைபிடிச்சு, நல்ல ஆன்மீக நெறிய சிந்தனையோட இருந்துட்டு, நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு, பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டு, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா இயற்கை சீற்றங்கள்லாம் வரவே வராது. தேவையில்லாத ஒரு பஞ்சம், பசி, வறட்சி, தண்ணி பஞ்சம், தேவையில்லாத ஒரு வெள்ளம், ஒரு பூகம்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. அதெல்லாம் கட்டுப்பாட்டிலே இருக்கும்.
அப்படி இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து சின்ன பின்னமா ஆக ஆரம்பிச்சோம். மன்னன் வேணனின் மைந்தன் ஆன பிருத்து மகாராஜா பசுவின் வடிவான பூமியில் இருந்து பால் கறந்தார். என்ன ஆச்சுன்னா அந்த வேணன் இருக்கார் இல்லையா, அசுர தன்மையா இருந்தார். அவரோட ஆட்சி என்ன ஆச்சுன்னா பூமியில வந்து ஒண்ணுமே வந்து சுரக்கல, விளையல, ஒண்ணுமே ஒரு சுபிக்ஷம் இல்ல, ஒரு இது இல்ல, என்ன சொல்றது, ஒரே அமங்கலமா இருந்தது. அந்த மாதிரிலாம் ஆச்சு. அதனாலதான் வந்து அந்த வேணனை வந்து கொண்டுட்டாங்க முனிவர்கள்லாம். அதுக்கப்புறம் பிருத்துமன்னர் வந்து என்ன ஆகுது, அந்த பூமியை வந்து துரத்தின்னு போயிட்டு பூமி வந்து ஒரு பசு வடிவம் எடுத்துக்கிறாங்க. பசு வடிவம் எடுத்து துரத்தின்னு போறாரு. அப்போ வந்து பிருத்துமன்னர் சொல்றாரு, நீ மக்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த மன்னன் வேணன் வந்து ரொம்ப கட்டுரை எல்லாம் பண்ணிட்டான். அதனால வந்து நான் எல்லாம் சுருக்கிட்டேன். அதனால வந்து ஒரு பயிர் விளையிறது எல்லாமே வந்து சுருங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பூமி மாதா. சோ பூமி நல்லா விளையணும் அப்படின்னா பூமி மாதா திருப்தி அடையணும். திருப்தி அடையணும்னு அர்த்தம் நல்ல வேள்விகள், யாகங்கள், நல்ல ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் நிறைய வந்து சுபிட்சமா நிறைஞ்சு வழியணும். அப்பதான் பூமி குளிரும், அப்பதான் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். பூமியில இருந்தா எல்லாமே கிடைக்கிறது நமக்கு. முக்கியமா சாப்பிட வேண்டிய தானியங்கள் எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது, பழம், காய்கறி எல்லாமே. அப்புறம் இன்னும் சொல்ல போனா வைரம், வைடூரியம் அந்த மாதிரி கற்கள்லாம் கிடைக்கிறது. மலைப்பகுதிகள்லாம் போனா கற்கள் கிடைக்கும். கடல் அடியில பார்த்தா முத்துக்கள் எல்லாமே பகவான் நிறைவா வச்சிருக்காரு. இயற்கையாவே எல்லாமே இருக்கு. இயற்கை வளங்கள்னு சொல்லுவோம். சோ அந்த இயற்கை வளங்கள்லாம் செழிப்பா இருக்கணும்னா முக்கியமா வந்து அந்த இயற்கைக்கு மூலமா இருக்கக்கூடிய பகவானை வந்து திருப்திப்படுத்தணும். 30 கோடி தேவர்களை திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். அப்பதான் வந்து செழிப்பு வரும். அதுக்கப்புறம் பிருத்து மன்னர் வந்து அந்த பூமிட்டேந்து வந்து ஒவ்வொன்னா காக்கிறார். பூமி வந்து ஒரு பசு வடிவம் மாதிரி இருக்காங்க. பிருத்து மன்னர் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லி மன்னன் வேணனின் மைந்தன் ஆன பிருத்து மகாராஜ் பசுவின் வடிவமான பூமியில இருந்து பால் கறந்தார். முதல்ல பாலை கறக்கிறார். பால்ல வழிமே என்னெல்லாம் கறக்கிறாரு பாருங்க. மன்னர் பிருத்து அரியாசனம் ஏற்றப்பட்ட பொழுது நாட்டில் உணவு பற்றாக்குறை அதிக அளவில் இருந்தது. பஞ்சத்தின் காரணமாக மக்கள் மெலிந்த தேகத்தினாக காட்சியளித்தனர். குடிமக்கள் கூறினர், மன்னர் மன்னனே, சரியான முறையில் உணவு தானியங்களை விநியோகித்து எங்கள் பசிப்பிணியை தீர்த்தருள்வீராக. நீர் எம்மை காக்கவில்லை என்றால் பசியினால் நாங்கள் விரைவில் மாண்டு போவோம். நான் சொன்ன என்னாச்சு, வேணென்று வாழ்ந்த போது அந்த மாதிரி அசுரர்கள் சரியா, ராஜா வந்து சரியா இல்லைன்னா ஒரு அசுரன் மாதிரி இருந்தாருன்னா அப்ப என்னாகும், பூமியில சரியா விளைச்சல்லாம் இருக்காது, சுபிக்ஷம் இருக்காது, நல்ல மழை இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, குடிமக்கள் எல்லாம் கெஞ்சுறாங்க ராஜாட்ட, இந்த மாதிரி வந்து நீங்க தான் எங்க பசியெல்லாம் பஞ்செல்லாம் போக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன, குடிமக்களின் துயரத்தினையும் அவர்களின் துயரங்கத்தக்க நிலையினையும் கண்டு பிருத்து மன்னர் தன் கையில் இருந்த வில்லில் அம்பினை பொருத்தி மிகுந்த சீற்றத்துடன் பூமியை நோக்கி குறிவைத்தார். இதை கண்டவுடன் பூமியானது ஒரு பசுவின் வடிவம் பெற்று ஓடத் தொடங்கினாள். பிருத்து மன்னர் என்ன பண்றார், பசு வடிவில் இருக்கக்கூடிய பூமியை வந்து தடுத்துன்னு போற. நீ வந்து என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீ தானியம் கொடுக்காம இருப்ப, இதெல்லாம் கொடுக்காம இருப்பேன்னு சொல்லி தடுத்துன்னு போற. தனது வில்லில் ஓர் அம்பினை பொருத்தி நானெற்றிவாறு அவர் பசு வடிவம் கொண்ட அன்னை பூமி எங்கெல்லாம் ஓடினாலோ அங்கெல்லாம் பின் தொடர்ந்தார். முடிவில் ஒன்றும் செய்வதறியாத அப்பூமியானவள் மனதில் மிகுந்த துன்பமும் அச்சமும் கொண்டு திரும்பி நின்றாள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பூமியால ஓட முடியல. என்ன பண்றாங்க, திரும்பி நின்றுறாங்க. பசு வடிவம் பெற்ற பூமி தொடர்ந்து கூறினாள், நான் ஒரு வலிமை மிக்க படகு போன்றவள். பூமியில் உள்ள அனைத்தும் என் மீதே நிற்கின்றன. நீ என்னை சுக்குநூறாக உடைத்தா என்றால் எவ்வாறு உம்மையும் உனது குடிமக்களையும் மூழ்குவதிலிருந்து காத்தல் கூடும். பூமி வந்து முழுகி போச்சுன்னா, பூமி உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும், கீழே கர்ப்போதக கடல் இருக்கு, அதுல போய் நம்ம எல்லாரும் முழுகிடுவோம். ஆக்சுவலா அதுக்கு மேல வந்து பூமி வந்து மிதந்துட்டு இருக்கு, கர்ப்போதக கடல் மேலதான் பூமி மிதந்துட்டு இருக்கு. அதனால சொல்றாங்க, நீ வந்து என்ன போட்டு சுக்குநூறு ஆக்கிட்டியானா அவ்வளவுதான், நான் நினைச்சிட்டேன்னா எல்லாருமே உள்ள படுவீங்களே, என்னையே அடிக்க வரீங்கன்னு கேட்டாங்க. பிருத்து மன்னர் பூமியிடம் முதலில் அவள் தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பது முதல் பாவமாகும். அவள் வேள்விகளில் அளிக்கும் அவிர்வாகத்தினை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக போதுமான உணவு தானியங்களை விளைக்காதது என்பது இரண்டாவது குற்றமாகும். பிருத்து மன்னர் சொல்றார், நீ வந்து நான் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிற, மக்களுக்கு வந்து ஒண்ணுமே தரமாட்டேங்கிற, அப்புறம் நான் எப்படி வந்து உன்னை கொல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றார். உணவு தானியங்கள் இன்றி வருந்தும் எனது குடிமக்களின் பசியினை எனது அம்புகளினால் உனது உடலை கிழித்து கிடைக்கும்
சதை துண்டுகளின் மூலம் திருப்திப்படுத்துவேன். அமுது கொண்டிருக்கும் எனது அழுது கொண்டிருக்கும் எனது குடிமக்களின் துயரங்களை களைவேன் அப்படிங்கிற. ஒரு கொடியவன் அவன் ஆணாயினும் பெண்ணாயினும் அல்லது வலியாயினும் பிற உயிர்களிடத்து கருணையின்றி தன்னை மட்டுமே காத்து கொள்ளும் சுயநலமாகி இருந்தால் அவன் அரசனால் கொல்லப்படாமல் அதனை கொலை என்று கருதலாகாது. என்ன சொல்றார், நீ ஆணாரு பெண்ணாரு இல்ல வலியா இருந்துட்டு போ, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. திருநங்கையா இருந்துட்டு போ, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா உன்னுடைய சுயநலமா இருந்துட்டு நீ ஒன்னையே பண்ணிட்டு ஒன்னையே பாதுகாத்துட்டு மக்களுக்கு ஒண்ணும் செய்யலைன்னா அப்ப உன்னை கொல்லலாம், தர்மப்படி கொல்லலாம். சுயநலமா ரொம்ப யார் இருக்காங்களோ அவங்களை கொல்லலாம். ஏன்னா சுயநலம் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களை எல்லாம் அழிச்சிட்டு தாண்டி வாழணும் ஆசைப்படுவாங்க. ரொம்ப கொடூரமா இருப்பாங்க சுயநலவாதி. அதுல ஆணா இருந்தாருன்னா பெண்ணா இருந்தாரு எல்லாருமே கெட்டவர்கள் தான். சோ யாரா இருந்தாலும் அழிக்கலாம் அப்படிங்கிற. ரித்து மன்னர் கூறியதை கேட்டு அவள் உடல் நடுங்கியது. அவள் அவரை சரணடைந்து கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு கூற தொடங்கினாள். கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சபடி பாடணும்னா, கிருஷ்ணரை பற்றி அறிந்து உயிர்களிடத்தில் அன்பும் கருணையும் கொண்டு உபதேசிக்க முயலும் பக்தன் உயர்ந்த பக்தன் ஆமான். முக்கியமா சொல்ற மாதிரி கருணை, சுயநலம் இல்லாம கருணையா இருக்கும்னு சொல்றாங்க. சோ கருணைன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஆஸ்பத்திரி கட்டுறது, இலவச சிகிச்சை பண்றது, அனாதாசம் திறக்கிறது, இதெல்லாம் நல்லதுதான், நல்ல விஷயம் தான். ஆனா அதோட முக்கியமான தர்மம் என்ன? இந்த பகவத் ஞானத்தை கொடுக்கறது. எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் என்ன தீர்வு கொடுக்க போறது? தற்காலிக தீர்வு வேணா கொடுக்கும். பகவான் சொல்றாரு 4 விஷயத்துல இருந்து காப்பாற்றவே முடியாது. பிறப்பில இருந்து காப்பாற்ற முடியாது, மரணத்துல இருந்து காப்பாற்ற முடியாது, வியாதியில இருந்து காப்பாற்ற முடியாது. எத்தனையோ ஆஸ்பத்திரி இருக்கு, எத்தனையோ மருந்து இருக்கு, ஆனா வியாதிகள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் கேட்கவே வேணாம். இப்போ கொரோனா பயங்கரமா இருக்கு. அப்புறம் வயோதிகம், முதுமை தான் இருக்கு, யாருக்கும் வராமல். இது எல்லாத்துல இருந்தும் நிரந்தரமான தீர்வு கொடுக்கணும். என்ன பண்ண முடியும்? அந்த ஆன்மீக ஞானம் தான் கொடுக்கும். அதுதான் முக்கியமான தானம். தானத்திலேயே சிறந்த தானம் எதுனா சாஸ்திர தானம். அதுதான் நம்ம முக்கியம். சாஸ்திரத்தை நம்ம நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாரும் பகவத்கீதையை படிக்கிறதுக்கு நம்ம கூண்டுதலா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியமான பாடம். அதான் சொல்ற, நீ சுயநலமா இருந்து கருணை காட்டாம இருந்தேன்னா பேதமே இல்லை, உன்னை கொள்றதே மேல் அப்படிங்கிற. இந்த மாதிரி கருணை கொடுக்கணும். கருணைனா என்ன கொடுக்கணும்? முக்கியமா இந்த கருணையை கொடுக்கணும். சாஸ்திர ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணாலே சுபிக்ஷம் தானா வந்துடும். இருக்கிற கஷ்டங்கள்லாம் தானா விலைக்கு ஓடிடும். நம்ம என்ன பண்றோம்? ஈஸியான தீர்வு ஒண்ணு இருக்கு கையில, அதை விட்டுறோம். நம்ம பகவான் என்ன பண்ண முடியும்? நம்ம கஷ்டம் நம்ம தானே கேஸ் பண்ணணும் அப்படின்னு போராடணும். நம்ம போராடுறது ஓகே ஓரளவுக்கு, ஆனா நம்ம போராடி ஜெயிக்க முடியுமானா முடியாது. அர்ஜுனன் சொல்றார், பகவத்கீதை பகவான் சொல்றார், நிமித்த மாத்திரம், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சச்சின், பவ சவ்ய சாட்சின், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சி. என்ன சொல்ற? அர்ஜுனா, நீ பெரிய வில்லாளி தான், இல்லைன்னு சொல்லல. நீ பெரிய வில்லாளி, எல்லாரையும் அம்பு விட்டு எல்லாம் பண்ணுவ. ஆனா இங்க யுத்தத்துல உன்னால ஒன்னும் கொல்ல முடியாது. நீ அர்ஜுன் நினைச்சுக்கிற நம்ம தான் கொல்ல போறோம் இல்ல, நான் எப்படி கொல்றது? அவருக்கு நினைப்பு அப்படிதான் இருக்கு, நம்ம தான் கொல்ல போறோம். நான் எப்படி இவங்களை எல்லாம் கொல்றது? என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் எப்படி கொல்றது? பிதாமகர் பீஷ்மர் எப்படி கொல்றதுன்னு கேட்கிறேன். பகவான் சொல்ற, நிமித்த மாத்திரமா அப்படின்னா அர்த்தம், நீ ஒரு கரிதான் அர்ஜுனன். நீங்க பெரிய வில்லாளியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா கூட உன்னால பீஷ்ம தேவரெல்லாம் கொல்ல முடியாது. பீஷ்ம தேவர் பராக்கிரமசாலி, அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீ பெருசா கொண்டு நினைக்காத, எல்லாரும் ஏற்கனவே கொண்டுட்டேன். பகவான் விஸ்வரூபம் காட்டுறாரு. விஸ்வரூபத்துல பகவானுடைய பெரிய பெரிய பற்கள்லாம் இருக்கு. அந்த பற்கள்ல கௌரவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியர் எல்லாம் அறப்பட்டு போறாங்க. சோ எல்லார் கதையும் ஏற்கனவே முடிச்சாச்சு. நீ சும்மா ஒரு கருவி மாதிரி செயல்படு, சும்மா அம்ப விடு, அவங்க இறந்துருவாங்கிற. சோ அந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாமே பகவான் போடுற பிச்சை. புரியும்? நம்ம எல்லாம் வெறும் கருவி, ஒரு கருவிதான். ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு பகவான் பழியாந்துட்டு இருப்பார். நல்ல திறமை இருக்கும், நல்லா நடிக்கலாம், நல்லா பாடலாம், டான்ஸ் ஆடலாம், எவ்வளவோ திறமைகள் இருக்கும், நல்ல பேச்சாளரா இருக்கலாம், பெரிய ஞானியா இருக்கலாம், இவ்வளவோ திறமைகள், நல்லா அழகா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஆணவம் இருக்கவே கூடாது. அதெல்லாம் தான் ஆணவத்தை கொண்டு வந்திருக்கு எல்லாருக்கும். நம்ம தான் போட்டிருக்கேன் எல்லாம், நம்ம தான் எல்லாம். எதுக்கு கடவுள்? கடவுள் எதுக்கு? கடவுளுக்கு வேணா கொஞ்ச நேரம் ஒதுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கலாம்ப்பா, என்னப்பா ஃபுல்லா கடவுள் கடவுள் முழுகிறீங்க, அப்படி என்னப்பா இருக்கு? எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்கு. அவருக்கு தான் நேரம் நிறைய ஒதுக்கணும். அவருக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பிசி பிசி பிசின்னு ஓடி என்ன கிழிக்க போறோம்? நம்ம எவ்வளவோ வாழ்க்கை பார்த்தாச்சு, எல்லாரும் எத்தனையோ பேர் பார்த்தாச்சு. பிசி பிசின்னு ஓடினவங்க எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுறாங்க திரும்பி பார்த்தா.
ஒரு செகண்ட் அந்த மரணம் வந்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு. எதுக்காக ஓடினாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு சம்பாதிச்சாங்க, என்னத்துக்கு சேர்த்தாங்க, என்னன்னே தெரியாது. ஒண்ணுமே இருக்கணும் தெரியாம அதுதான் ஓடிட்டு இருக்கணும். பகவானுக்கு நேரத்தை ஒதுக்கணும், பகவான் நாம ஜெகத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும், பகவானுக்கு கொடுத்த பாடங்கள் பகவத்கீதை பாகவதத்துக்கு நேரத்தை ஒதுக்கணும், கேட்கணும், கத்துக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுதான் மனித வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோளே. மரணம் வரும்போது நம்ம சம்பாதிச்சு வச்ச எதுவுமே வரப்போறது இல்லை. ஆனா நம்ம சேர்த்து வச்ச பக்தி வரப்போகுது கூடவே. சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் வரப்போறது, பக்தி வரப்போகுது. பக்தி முக்கியமா வரப்போகுது. அந்த பக்தி தான் நம்மள அடுத்த ஜென்மத்தில் நல்ல இதுல கொண்டு போய் சேர்க்கப்படுறதே தவிர வேற எதுவுமே பிரயோஜனப்படுது. அதுக்குதான் முக்கியமா அந்த ஞானம், சாஸ்திர ஞானம் முக்கியம். நம்மளும் நல்லா கத்துக்கணும். எல்லாரையும் பகவத்கீதை பாகவதம் புக் எல்லாம் வாங்க வைக்கணும். டிசம்பர் 25 கீதா ஜெயந்தி வரப்போகுது. பகவான் கீதை சொன்ன நாள் அர்ஜுனனுக்கு. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனால அந்த மாசத்துல நிறைய பகவத்கீதை விநியோகம் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது கல்யாணம் காட்சி ஏதாவது கிஃப்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா பகவத்கீதை இதெல்லாம் கிஃப்டா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. பகவத்கீதை கிருஷ்ணலீலை இருக்கு, கிருஷ்ணா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. கிருஷ்ணலீலை ஃபுல்லா இருக்கும், பிரமாதமா இருக்கும். சோ அந்த மாதிரி புஸ்தகமா அந்த மாதிரி சாஸ்திரமா எல்லாருக்கும் கிஃப்டா கொடுக்க முயற்சி பண்ணுங்க. என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்குறோம், அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், அப்புறம் போயிடும், அவ்வளவுதான். ஒரு அழகு பொருள் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பகவத்கீதை பாகவதம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் திறந்து படிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையே மாறி போயிடும். மனித வாழ்க்கையோட உண்மையான லட்சியம் என்னங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் பக்தியில வந்துருவாங்க. அதுதான் முக்கியமான கிஃப்ட், உயர்ந்த கிஃப்ட். அதுதான் உண்மையான சுயநலமற்ற வாழ்க்கை. நானும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நானும் அமைதியா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். நானும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். நானும் பகவானுடைய பாதுகாப்புல இருக்கணும், எல்லாரும் பகவானுடைய பாதுகாப்புல இருக்கணும். அதுதான் முக்கியம். அன்பார்ந்த மன்னவா, தானியங்களும் தாவரங்களும் பக்தர் அல்லாதவர்களினால் பயன்படுத்தப்பட்டது மட்டுமின்றி என்னை பொறுத்த மட்டில் நானும் ஒழுங்காக பேணப்படவில்லை. புலநுகர்ச்சிக்காக தானியங்களை பயன்படுத்தும் இத்திருடர்கள் முதலில் தீயோராக இருந்த பொழுது மக்களால் தண்டிக்கப்படாமையினால் நானும் கூட அம்மன்னர்களால் புறக்கணிக்கப்பட்டேன். அதனாலேயே நான் வேலையாக பயன்படுத்தப்பட்ட வேண்டிய இத்தானியங்களை என் வயிற்றினுள் மறைத்து வைத்தேன். சோ பூமி ஏன் சரியா விளையல, பூமி ஏன் ஒரே வறட்சியா இருக்கு அப்படின்னா சொல்றாங்க இங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மன்னர் சரியா இல்ல, மக்களை சரியா பாத்துக்கல, நல்ல தர்மம் எல்லாம் பண்ணல, ஒரே நாஸ்திகம் பறக்கிறது. தானியம் உண்டி சாப்பிடுறாங்க. நல்ல தானியம் சுமிச்சமா என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டு என்ன பண்ண போறோம், நிறைய சாப்பிட்டே என்ன ஆகும்னா உடம்புல இந்த என்ன சொல்றது, காமம் குரோதம் ரெண்டு தான் நிறைய உற்பத்தி ஆகும். நிறைய காமேட்சி நிறைய ஆகும். ஆணுக்கு பெண் மேல, பெண்ணுக்கு ஆண் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், நிறைய தகாத உள்ளுறவு நிறைய அதிகரிக்கும். அப்புறம் குரோதங்கள், அதுக்கு இடையூறா வரக்கூடியவங்களே பொண்ணு பீக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும். சோ இந்த மாது இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய முழுகி ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பால் உறுப்புல இந்த பால் அந்த என்ன சொல்றது, அந்த செக்ஷுவல் டிசையர், அந்த காமேட்சி நிறைய ஆகிறதுனால அதில் தான் போவாங்க. அதாவது பூமி சொல்றாங்க, இந்த மாதிரி பெருமிட வேள்விகள்லாம் ஒண்ணும் செய்யல, எனக்கு யாகத்துக்கு ஹோமத்துக்கு முக்கியமா பிரயோகப்படுத்தணும், என்னை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நேவேதியமா சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணல. அவங்க தர்மத்தை கடைபிடிக்கல, மன்னரும் சரியில்லை, என்னையா எல்லாம் புறக்கணிச்சாங்க, என்ன சரியா மதிக்கல. அப்ப நான் ஏன் அவங்களுக்கு தானியம் தரணும்? அதனால என்ன பண்ணேன், தானியத்தெல்லாம் நான் பதுக்கிட்டேன். அதனால பூமி சரியா விளையல. பூமி விளையல, வறட்சி வருது என்ன அர்த்தம், நம்ம சரியா தர்மத்தை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாம் சும்மா கொடுக்கல பகவான். ஏதாவது ஒரு விதையை நம்ம கொடுத்துருக்கோமா, நம்ம எண்ணத்தை விதையை விதைக்கிறோம். விதை எங்கேருந்து வருது, பூமியில இருந்தா வருது. ஒரு மரம் வருது, மரத்துல இருந்து விதை, விதையில இருந்து மரம். நம்மளே கேள்வி கேட்போம், விதையில இருந்து மரம் வந்துதான், மரத்துல இருந்து விதை வந்துதான், கோயில இருந்து முட்டை வந்துதான், முட்டையில இருந்து கோழி வந்துதான். எல்லாம் பகவான் தான். பகவான் என்ன படைக்கிறதோ அதுதான். பகவான் முதல்ல கோழியை படைச்சாருன்னா முட்டை வரும், முட்டை படைச்சாருன்னா கோழி வரப்போகுது. எல்லாம் பகவான் கையில இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம கொண்டு வரல, முட்டையும் கொண்டு வரல, கோழியும் கொண்டு வரல, விதையும் கொண்டு வரல, தானியமும் கொண்டு வரல, எதையுமே நம்ம கொண்டு வரல. நான் தெளிவா புரிஞ்சுங்க, எல்லாம் பகவான் கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுக்குறாரு, நம்ம அது மூலமா இந்த மனுஷ பிறவியை ஒழுங்கா யூஸ் பண்ணி கரை சேருவோங்கிறதுக்காகதான். ஃபுல்லா துஷ்பிரயோகம் பண்ணிட்டு வெறும் காமம் குரோதம் இதுக்காகவே நம்ம சொல்லியிருந்தோம்னா, நம்ம சொல்ற மாதிரி ஆகார நித்திர பயம் வைத்து நம்பிச்ச சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்வது, தற்காத்துக் கொள்வது, இதே விஷயமே ஒரு நாய் நரி பண்ணி மாதிரி வாழ்க்கை இருந்தோம்னா என்ன ஆகும், எல்லா விஷயமும் ஆரம்பிச்சோம். பூமிக்கு எல்லாம் சுருக்கிடணும். பூமி மாதா தானியம் கொடுக்க மாட்டா, சாப்பாடு இருக்காது. கலியுகம் போக எப்படி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல முடிவு எப்படி இருக்குன்னா வெறும் நாஸ்திகம் மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் அவங்களே கடிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட தானியம் இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது,
அவங்கவுங்க ரத்தத்தை குடிப்பாங்க, ஒருத்தர் அவங்களே கடிச்சு சாப்பிடணும். இதுதான் வந்து கலியுகத்தோட முடிவு, பயங்கரமா இருக்க போகுது. சோ அது வரைக்கும் நம்ம பிறவி எடுக்கவே கூடாது. இப்படி வந்து இந்த பிறவியை முடிச்சுட்டு நல்லா பக்தி பண்ணிட்டு சீக்கிரமா பகவான்கிட்ட போய் சேர்ற வேலையை பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம நிறைய படிக்கணும், நம்மளே இறங்கி படிக்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க படிக்கதான் நமக்கு வந்து பிரெயின் வந்து மூளையில வந்து நம்ம கெட்ட ஆரம்பிக்கும். புரிய விஷயம் மனுஷ பிரிவோட முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது புரியும். அவங்க சொல்றாங்க, நான் ஏன் சுருக்கிட்டேன்னா அதான் காரணம். அந்த நேரத்துல வந்து அதர்மம் தலைவங்கிட்டு தர்மத்தை யாரும் கடைபிடிக்கல. அதனால வந்து அவங்களுக்கு போய் எதுக்கு நான் தானியம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தானியத்தை சுருக்கிட்டேன். ஓ மிகச்சிறந்த வீரரே, உயிர்களை காத்தருள்பவனே, நீர் போதுமான உணவு தானியங்களை அளித்து உயிர்களை காக்க விரும்பினாலோ, அவர்களுக்கு எனது பாலினை கொடுத்து ஊட்டச்சத்து அளிக்க விரும்பினாலோ, அதற்கு தேவையான பொருத்தமான கன்று குட்டி, பால் கறப்பதற்கான கலசம் மற்றும் பாலை கறக்கும் பால்காரர் என்று இவற்றையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்வீராக. என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயம். ஒரு பசுட்டேந்து பால் கற ரெண்டு விஷயம் வேணும். ஒரு கண்ணுக்குட்டி முக்கியமா வேணும். கண்ணுக்குட்டி இருந்தாதான் பசு திருப்தி ஆகும், எப்போதுமே பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் பால்காரன் கண்ணுக்குட்டி குடிச்சது போக மிச்ச பாலை வந்து என்ன ஆகும், பால்காரர் வந்து கலந்துக்கலாம், கலந்து மனித சமுதாயத்துக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கண்ணுக்குட்டி முதல்ல குடிக்கிறது முக்கியம். அதான் என்ன சொல்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டிக்கும் ஒரு பால்காரருக்கும் வந்து நீ ஏற்பாடு பண்ணிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயத்தை கலந்துக்கோங்கிற. சோ பூமிகிட்டேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கறக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்தது. ரித்து மன்னர் பூமியிடம் பால் கறத்தார். ரித்து மன்னர் அவற்றை ஏற்று கொண்டார். பின்னர் அவர் ஸ்வயம்புவ மனுவை கன்றாக மாற்றி பசு வடிவம் கொண்ட பூமியிலிருந்து எல்லா தாவரங்கள் மற்றும் தானியங்களை பாலாக கறந்து அவற்றை தம் குவிந்த கரங்களில் பாத்திரப்படுத்தி கொண்டார். என்ன பண்ணார், ஸ்வயம்புவ மனு முன்னாடி பார்த்தோம். ஸ்வயம்புவ மனு வம்சத்தில் தான் துருவ மகாராஜ் வர, பிரம்மாவோட புதல்வர் ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவ மனுக்குல தான் துருவ மகாராஜ். இந்த துருவ மகாராஜ் இதுல இருந்தா வந்து ரித்து மன்னர் வந்திருக்கார். சோ ஸ்வயம்புவ மனு தன்னுடைய கொழு தாத்தா அவரை வந்து ஒரு பசு ஒரு கன்றுக்குட்டி வடிவமா ஆக்கி என்ன பண்ணார், அவர் மூலமா வந்து என்ன கறந்துக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியம், செல்வம், தானியம், அப்புறம் வந்து விதைகள், அதெல்லாம் வந்து கறந்துக்கிறார், தாவரங்கள் மற்றும் தானியங்களை. பூமி என்னும் கிரகமானது ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையான உணவினை அளித்து ரித்து மன்னரின் காலத்தில் பூமியானது அவரது முழு கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. இவ்வாறு பூமியில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு வகையான கன்றுகளின் வடிவத்தில் அவர்களுக்குரிய குறிப்பிட்ட உணவுகளை பாலாக கறந்து பல்வேறு வகையான பாத்திரங்களில் நிரப்பிக் கொண்டனர். அந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து கன்றுக்குட்டி ஆக்குறாரு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா கறந்துக்கிறார். என்னெல்லாம் தேவையோ, பூமிக்கு என்ன தேவை, நல்ல நீர் வளம் தேவை, அப்புறம் நல்ல தானியங்கள் தேவை, நல்ல செடி கொடிகள் தேவை, அப்புறம் வந்து நல்ல இயற்கை வளம் எல்லாம் தேவை. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து எல்லாமே தேவையானதெல்லாம் கறந்துக்கிறார். தனது நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த தந்தையினை போல் விளங்கினார். அவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை ஆதாரங்கள் போன்றவற்றை வழங்குவதில் வெளிப்படையாக ஈடுபட்டிருந்தார். அவர் பூமியின் மேற்பரப்பினை சமதளமாகிய பின்பு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப பல்வேறு வகையான இடங்களை குடியிருப்புகளுக்காக அடைக்கலமாகிவிட்டு பிரித்து கொடுத்தார். சோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து பூமியை ஃபுல் கட்டுப்பாட்டை வச்சிருக்காரு. ஏன்னா பகவானுடைய அம்சம் அவர் ரித்து மகாராஜர். அதனால பூமியை வந்து அவ்வளவு கட்டுப்பாட்டை வச்சிருந்தார். சோ நம்மளும் வந்து ஒழுங்கா தர்ம நெறியெல்லாம் கடைபிடிச்சு ஒழுங்கா முக்கியமா இந்த வேத இலக்கியங்கள்லாம் படிச்சு பகவான் முழுசா சரணடைஞ்சிருந்தோம்னா, முக்கியமா எல்லா இடத்துலயும் பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் இதெல்லாம் நடத்திருந்தோம்னா பூமி தாய் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. அப்படியே என்ன அர்த்தம், நமக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா காலகாலத்துல கொடுத்துருவாங்க. இவர் வந்து பகவானுடைய அம்சமா இருந்ததுனால பூமி வந்து அந்த அளவு கட்டுப்பாட்டை வச்சிருந்தார். சோ எல்லாருக்கும் வந்து சுபிக்ஷமா வேலை வாய்ப்பு, நல்ல வீடு வசதி எல்லாம் கொடுத்து என்னென்ன ஒரு மனுஷனுக்கு தேவையோ அந்த வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் கொடுத்துருந்தார் கரெக்டா.
அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலமா வந்து வாழ்க்கையில நிம்மதியா இருந்துட்டு உடனே நிம்மதியா இருந்தா நம்ம என்ன பண்ண வி வாண்ட் டு என்ஜாய், நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவோம். பட் அது கிடையாது. சுபிக்ஷமா இருக்கணும், அதே சமயத்துல வந்து பக்தியை பண்ணணும், பக்தியை கோட்டை விட்டுறக்கூடாது. வெறும் பக்தியை விட்டு வெறும் என்ஜாய்மெண்ட்னா வந்து லைஃப் வேஸ்டா போயிடும். அப்புறம் பாத்துக்கலாம், பகவத்கீதாவை அப்புறம் பாத்துக்கலாம், பாகவதமா அப்புறம் பாத்துக்கலாம், பகவான் நாம ஜபமா அப்புறம் பாத்துக்கலாம், ஆன்மீகமா அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் எங்க பாத்துக்கிறது, வயசாகி கண்ணு தெரியாம காது கேட்காம மூட்டு வலி வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு கூன் விழுந்து எப்போ வந்து புலன்கள்லாம் வீக்கா இருக்கோ அப்பதான் ஆன்மீகம் நினைச்சுக்கணும். ஆன்மீகமா அப்புறம் பாத்துக்கலாம், வயசாகி பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம் முடியுமாங்க. எல்லாம் சின்ன வயசுல பண்ணும்போது ஆன்மீகத்தையும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும். அப்பதான் வயசானா கொஞ்சமாவது வந்து பகவானுடைய சிந்தனை இருக்கும். கடைசி நேரத்துல பகவான் நினைச்சிட்டு நம்ம பிராண ஆத்மா வந்து வெளியே பகவான் போய் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. திடீர்னு வந்து பக்தியில கொண்டு வர முடியாது. பௌதிகத்துல ஈடுபாடு இருந்தா அதையும் நினைச்சு சாக வேண்டியதான். சில பேருக்கு வீடு மேல ஒரே ஆசை, வீடு நினைச்சு சாவாங்க. சில பேருக்கு பதவி ஆசை, பதவி நினைச்சு சாவாங்க. சில பேருக்கு சொந்த பந்தம் மேல ஆசை, சில பேருக்கு மனைவி மேல ஆசை, சில பேருக்கு கணவன் மேல ஆசை. சோ அந்த மாதிரி எது மேலேயோ பற்று வச்சுட்டு சில பேருக்கு எஸ்டேட் மேல காசு பணம் மேல ஆசை வச்சுன்னா அது மேலேயே அதை வச்சு சாவாங்க. அந்த மாதிரி உடலை விட்டு பிரயோஜனமே இல்லை. மரணம்னா அப்படி இருக்கக்கூடாது. பகவானை நினைச்சுட்டு உயிரை விடணும், பகவான் நினைச்சு இயங்கிட்டே உயிரை விடணும். சோ அதுக்குதான் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கணும். கௌமாரம் ஆச்சேத் பிராக்ஞம். கௌமாரம் 5 வயசுல ஆரம்பிக்கணும், 5-6 வயசுல ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்பதான் அந்த வயசாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா வந்து ஆன்மீகத்துக்கு செட் ஆகணும். ஏன்னா ஆன்மீக ஈடுபாடுலாம் யாருமே வராது. தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களே, கேட்டுருவாங்க, டக்குன்னு போய் பகவத்கீதா படிக்கலாம் கேட்டுருவாங்களா, வராது. டக்குலாம் வந்துடாது. எல்லாம் சின்ன வயசுல இருந்து எல்லாமே கொண்டு வரணும். எப்படி எல்லா விஷயமும் சின்ன வயசுலயே கொண்டு வருமோ அதே மாதிரி இதையும் கொண்டு வரணும் பசங்களுக்கு. பிருத்து மன்னர் பல்வகையான கிராமங்கள், குடியிருப்புகள், பட்டினங்கள், கோட்டைகள், இடைச்செறிகள், மாட்டு தொழுவங்கள், சுரங்கங்கள், விவசாய நகரங்கள் மற்றும் மலைவாழ் குடியிருப்புகள் போன்றவற்றை உருவாக்கினார். எல்லாருக்கும் யாராருக்கு எதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வசதிகள் பண்ணி கொடுத்தார். முக்கியமா வந்து இதுல போட்டு பாத்தீங்களா, மாட்டு தொழுவங்கள் முக்கியமா நம்ம 2 பராமரிச்சா போதும், சுபிட்சமா இருக்கலாம். ஒண்ணு வந்து விவசாயம், இன்னொன்னு வந்து பசு பராமரிப்பு. பசுக்களை வந்து நல்லா பராமரிச்சு அதை சந்தோஷமா வச்சுட்டு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய பாலை கொடுத்தாலே போதும், கரெக்டா வந்து நமக்கு நிறைய பால் குடிக்கும், பால் நிறைய சுரக்கும். ஆக்சுவலா இயற்கையா பாத்தீங்கன்னா பசுக்கு வந்து நிறைய பால் சுரக்கும். கண்ணுக்குட்டி குடிச்சது போக மக்களுக்கு நிறைய பால் கிடைக்கும். அப்புறம் நிறைய தானியங்கள், விவசாயம். இந்த விவசாயம் அது 2ம் பண்ணாலே போறணும், சாப்பாடு பஞ்சமே வராது. மாம்சம் திங்கணுங்கிற அவசியம் கிடையாது, அடுத்த ஜீவராசியை வெட்டி கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால வந்து இதுதான் வந்து நல்ல சரியான சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாலே மனுஷனுக்கு வந்து தேவையில்லாத மிருக குணம், ரொம்ப காமம் குரோதம் இதெல்லாம் ரொம்ப இருக்காது. எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து மனுஷனா நடமாடுவாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, சுயநலம் இருப்பாங்க, நல்ல எண்ணங்கள் வளரும், ஒத்தாசை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு பகவான் போய் சேரலாம். அதுதான் வந்து முக்கியமா வந்து இந்த பக்தி ரொம்ப முக்கியம். பகவானுடைய பக்தி உள்ள போக போகதான் மனசுல இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாம் வெளில போகும், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். அதுக்கப்புறம் என்ன பண்றார், அஸ்வமேத யாகம் பண்றார் முத்து மன்னர். அஸ்வமேத யாகம் அப்படின்னு அர்த்தம், குதிரையை விடுவாங்க. குதிரையை விட்டுட்டு எல்லா ராஜாங்கமும் போய் சேரும் அந்த குதிரை. அந்த குதிரையை யாராவது பிடிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் இஸ் சேலஞ்சிங் அர்த்தம், நான் சேலஞ்ச் பண்றேன், இவர் தான் மன்னர், நான் ஏத்துக்கல. இந்த காலத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் மன்னனா ஒருத்தர் தலைவரா வரணும், ஓட்டு போடுறோம், எல்லாரும் ஓட்டு போடுறோம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, குதிரையை விட்டுருவாங்க. குதிரையை விட்டாங்கன்னா அந்த குதிரையை யாருமே அடக்காம விட்டாங்கன்னா, தொடாம விட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், எல்லாருமே வந்து அவரை தான் மன்னனா ஏத்துக்கணும் அர்த்தம். அப்படி ஏத்துக்கல அப்படின்னா யாராவது வந்து நான் இவரை சேலஞ்ச் பண்றேன், நான் அவர் எப்படி மன்னர் ஆக முடியும், நான் மன்னர் ஆகக்கூடாதுன்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அந்த குதிரையை வந்து அடக்கி ஆளுவாங்க, அடக்கி பிடிச்சிருவாங்க. பிடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த மன்னர் வந்து போர் புரியுது, இவரோட போர் புரிஞ்சு அப்புறம் ஜெயிச்சாருன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்தது. அந்த மாதிரி பண்ணுவாங்க, அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அந்த குதிரையை வந்து அந்த மாதிரி இது விட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரையை வந்து யாகத்துல போடுவாங்க. இந்த குதிரையை யாகத்துல போட்டா என்ன ஆகும்னா, குதிரையை போடுறது கிடையாது, அந்த குதிரையை யாகத்துல போட்டதுனால அந்த குதிரைக்கு வந்து ஒரு அடுத்த மனுஷ பிறவி கிடைக்கும். நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லி போடும்போது அந்த குதிரை வந்து நல்ல கதி கிடைக்கும். அதனால அந்த மாதிரிதான் யாகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த காலத்துல அந்த மாதிரி மந்திரம் சொல்ற ஆள் கிடையாது. அதனால வந்து மிருகங்கள்லாம் வந்து அனாசமா வந்து வதம் செய்யக்கூடாது, மிருக வதை தான் அதிகமா எடுத்துக்கு. 100 அஸ்வமேத யாகங்கள், 100 செஞ்சா என்ன ஆகும்னா இந்திரனோட பதவி கிடைக்கும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன கிடைக்கும், இந்திரனோட பதவியே கிடைச்சிடும் சுரபலோகத்துல. பிருத்துமன் என்ன பண்றார், சரஸ்வதி நதி கீழ் திசையில் பாயும் இடத்தில் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இதனை கண்ட மிக சக்தி வாய்ந்த
தேவர்களின் தலைவனாகவும் தேவேந்திரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சோ தேவேந்திரனுக்கு வந்து ஒரே இதுவாயிடுது, நான் போஸ்டுக்கு யாராவது வந்துருவாங்களோட்டு. அவர் அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரன் ஆயிட்டாருன்னா இவர் இந்திரன் போஸ்ட் போயிடும், காலி ஆயிடும். அந்த மாதிரி இந்திரனுக்கு வந்து இந்திரநாதத்துக்கு ஒரு இது. சோ தேவேந்திரனுக்கு வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான், இந்த மாதிரி யாகம் ஹோமம் தவம் எல்லாம் பண்ணாங்கன்னா இந்திரன் டென்ஷன் ஆயிடும். விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும்போது டென்ஷன் ஆயிட்டார், மேனைக்கு அம்சு விட்டார், அதனால கழிச்சு விட்டார். அந்த மாதிரி வந்து பிருத்து மன்னர் வந்து அஸ்வமேத யாகம் பண்றார். அந்த மாதிரி 100 வாட்டி இந்த குதிரையை பண்ணும்போது பாக்குறார், இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா இந்திரன் ஆயிட்டாருன்னா கஷ்டம், நம்ம எல்லாமே மோசமாயிடும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாக்குறார். பிருத்து மன்னர் தனது கடைசி அஸ்வமேத யாகத்தை செய்த கொண்டிருந்த பொழுது யாருடைய கண்களுக்கும் புலனாகதவராக தேவேந்திரனின் யாகத்திற்காக வைத்திருந்த குதிரையினை திருடினான். இதனை அவன் பிருத்து மன்னர் மீது கொண்ட வெறுப்பினாலேயே செய்தான். கடைசி குதிரை திரும்பி போயிட்டார். 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டார். 100வது பண்ணி முடிக்கணும் போது என்ன பண்ணார், அந்த குதிரையை திரும்பி போயிட்டார் இந்திரன். பிருத்து மன்னரின் மைந்தனிடம் அத்திரி முனிவர் இந்திரனின் தந்திரத்தை பற்றி கூறியவுடன் அவன் மிகுந்த ஆத்திரம் கொண்டு இந்திரனை கொல்வதற்காக அவனை தொடர்ந்து சென்று ஏய் நில் நில் என்று கூறினான். சோ பிருத்து மன்னரோட மகன் அவர் என்ன பண்றார், அவருக்கு வந்து அத்திரி முனிவர் சொல்றார், இந்த மாதிரி வந்து உங்களுடைய அப்பா பண்ணக்கூடிய அந்த அஸ்வமேத யாகத்துல இந்த 100வது குதிரையை வந்து இந்திரன் வந்து திரும்பி போயிட்டான். அதனால வந்து என்ன பண்றாரு, கோபம் எடுத்து கோபம் என்ன பண்றாரு, அவர் துரத்தின்னு போறாரு. துரத்தின்னு போயிட்டு சொல்றாரு, இந்திரா நில்லு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, பண்ணியாரா நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டுறாரு. 2-3 வாட்டி ட்ரை பண்றாரு. முதல் வாட்டி 2 வாட்டி. முதல் முறை பாருங்க, துறவி போன்று இந்திரன் பார்த்தவுடன் பிருத்து மன்னரின் மைந்தன் அவனை ஒரு புனிதமிக்க துறவி என்றே கருதினான். அதனால் இந்திரன் மீது அவன் அம்பு தொடுக்கவில்லை. முதல் தடவை வந்து எப்படி பண்ணார், துறவி மாதிரி வேஷம் போட்டார். இந்த துறவி மாதிரி போலி துறவி மாதிரி வேஷம் போடுறது இதெல்லாம் யார் ஆரம்பிச்சு வச்சாருன்னா இந்திரன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதுல இருந்தா இப்ப வம்சாவளியா வந்து நிறைய பேர் வந்து இந்த போலி துறவி வேஷம் எல்லாம் போடுறாங்கன்னா ஆரம்பம் அங்கேயிருந்து வருது. இந்திரன் வந்து என்ன பண்றார், இந்த போலி துறவி மாதிரி வேஷம் போடுறார். அதனால துறவி வடிவத்தில் இருக்கிறதுனால இந்திரன் வந்து கொல்லாம விட்டுறார், குதிரையை ஒண்டி வாங்கிட்டு கொல்லாம விட்டுறார். திருப்பி இந்திரன் விடுறதா இல்ல, திருப்பி 2வது வாட்டி இந்திரன் ட்ரை பண்றார். இந்திரன் தனது கையில் ஒரு கோலம், அதன் உச்சியில் ஒரு மண்டை ஓடும் வைத்துக் கொண்டு துறவியின் வேடத்தில் செல்வதை கண்டு அவனை கொல்வதற்கு தயங்கினான். 2வது முறை அதே மாதிரிதான் பண்றார். 2வது முறை 2 தடவையும் வந்து விட்டுறார், கொல்லாம விட்டுறார் பிருத்து மன்னரோட மகன். அக்காலத்திலிருந்தே மதியில் குறைவுடைய சில மனிதர்கள் கபட சந்நியாசி வேடம் முனை தொடங்கினர். இதனை அறிமுகப்படுத்தியவன் தேவேந்திரனே ஆமான். பாகவதம் சொல்றது, இந்த கபட சன்னியாசி போலி துறவிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த காலத்துல, ஆன்மீகங்கிற பேர்ல என்னமோ சொல்லி கொடுத்துருந்து ஒரு காவி உடைய போட்டு நானே கடவுள் நீயே கடவுள், கடவுளுக்கு உருவம் இல்லை, இந்த மாதிரி வந்து பகவானை தவிர எல்லாரையும் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளை பத்தி தப்பான சிந்தனை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த போலி துறவிகள்லாம் அப்போல இருந்து அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்திரன் குதிரையை திருட வேண்டும் என்னும் விருப்பத்தின் காரணமாக பிச்சைக்காரன் வேடம் போன்ற எத்தனை வேடங்கள் மேற்கொண்டாலும் அவையெல்லாம் நாத்திக சித்தாந்தத்தின் அடையாளம் ஆகும். இந்திரன் நிறைய வேஷங்கள் போடுறாரு, பிச்சைக்கார மாதிரி வேஷம் போடுறாரு, எப்படியோ வேஷம் எல்லாம் போட்டு வர்றாரு. இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நாஸ்திகத்துக்கு ஒப்பிடுறாங்க. நாஸ்திகம்னா என்ன அர்த்தம், போலி துறவிகள், அதுதான் முக்கியம். ஏன்னா நாஸ்திகம்னா 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து நேரடி நாஸ்திகம், கடவுளே இல்லைன்னு சொல்றது நேரடி நாஸ்திகம். இன்னொன்னு வந்து ஆஸ்திகத்தை வந்து ஆன்மீகத்தை தப்பா போயிடுறது, அது பேர் வந்து மறைமுக நாஸ்திகம் பேர். பகவானை விட்டுட்டு வேற யாரையோ பகவான் சொல்றது, இதெல்லாம் வந்து மறைமுக நாஸ்திகம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் கடவுளை கும்பிடுற மாதிரி இருக்கும், ஆன்மீகவாதி மாதிரி இருப்பாங்க, ஆனா வந்து தப்பா சொல்லி கொடுப்பாங்க ஆன்மீகத்தை. முக்கியமா பகவான் சரணடைய சொல்லி தரவே மாட்டாங்க, பகவானை விட்டுட்டு மத்த எல்லாம் சுத்துருவாங்க. அதனால வந்து அது வந்து மறைமுக நாஸ்திகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, கலியுகத்தில் சன்னியாசினத்தினை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு வேதங்கள் தடை விதிக்கின்றன. ஏனெனில் மூடர்களும் துறவு மேற்கொண்டு ஏமாற்றுவர். இந்திரன் அந்த மாதிரி பண்ணாங்க. கலியுகத்துல வந்து சன்னியாசிகளே வேணாங்கிறாங்க, சன்னியாசம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம சன்னியாசம் பண்ணி தான் பக்தி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சன்னியாசோட உண்மையான நோக்கம் என்னன்னா, வேதங்கள் நல்லா படிச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா பக்தி பண்ணணும்,
அப்புறம் அந்த பக்தியை எல்லாருக்கும் சொல்லி தரணும் பகவானை பத்தி. அதுக்குதான் சன்னியாசம் வாங்கணும் தவிர வேற எதுக்காக சன்னியாசம் கிடையாது. எனக்கு நல்ல மாலை மரியாதை கிடைக்கிறது, 4 பேர் வந்து காலில் விழுறாங்க, எனக்கு நல்ல காசு பணம் சேர்றது, நல்ல பெரிய ஆசிரமம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசம் யாரும் வாங்கவே கூடாது. கலியுகத்துல அப்படிதான் வாங்கிக்கிறாங்க எல்லாருமே. சன்னியாசங்கிற பேர்ல சன்னியாசங்கிறது வந்து போலி சன்னியாசமா போயிட்டு இருக்கு. பட் உண்மையான சன்னியாசம் என்ன, பகவானுக்காக சன்னியாசம் இருப்பாங்க, என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க முழுசா. அதுதான் சன்னியாசமே தவிர. அதனாலதான் கலியுகத்துல வந்து சன்னியாசம் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. உண்மையில் ஒரே மதம் பகவானின் உயர்ந்த ஆளுமைக்கு சரணடைவதற்கான மதமே யாகும். கிருஷ்ண உணர்வில் நாம் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும். மதம் மதம் நிறைய பிரிஞ்சு கிடக்கும் எல்லாரும், மதம் மதம்னு. உண்மையான மதம் என்ன, பகவானுக்கு சேவை செய்யணும், அவ்வளவுதான். அதுதான் விஷயமே தவிர அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை பண்ணிட்டு இருக்கோம். அதான் பகவான் சொல்ற அர்ஜுன்ட்ட, விவசாயாத்மிகா புத்தி ஏகே ஹே பொண்ணுங்க. அர்ஜுனா, மொத்தம் வந்து இந்த பகவத் ஞானம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு மனசை தெளிவடைச்சிட்டானா, மனசு தெளிவாயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருந்தாங்க. ஒரே ஒரு பாதை, என்ன பாதை, பகவான் சரணடைனா ஒரே பாதை. அப்படி அடைய விட்டுட்டானா என்ன ஆகும் அப்படின்னா, பகு சாக்காயி அனந்தாஷ்டன், அவனுக்கு வந்து பல கிளைகளை போகும், அவன் பாதைகள் பல விதமா போகுங்க. தேவர்களை வழிபடுறது, முனிவர்களை வழிபடுறது, ரிஷிகளை வழிபடுறது, சாதாரண மனிதர்களை வழிபடுறது, இந்த மாதிரி யாரையும் வழிபட்டு இருப்பாங்க. மரத்தை வழிபடுறது, மிருகத்தை வழிபடுறது, இந்த மாதிரி பல கலைகளா போயிட்டே இருக்கும். யார் கடவுளையும் தெரியாம போயிட்டே இருப்பாங்க. இவங்களையும் பிடிச்சிக்கலாம், அவங்களையும் பிடிச்சிக்கலாம், இதையும் பிடிச்சிக்கலாம், அதையும் பிடிச்சிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க, போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புத்தையோ அப்படின்னு சாயனம், பகவான் தெளிவடையாதவர்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. தெளிவடைஞ்சவங்களுக்கு ஒரே பாதை தான், என்கிட்ட சரணாகி தான், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. என்னை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, பகவத்கீதை படிப்பாங்க, பாகவதம் படிப்பாங்க, பகவான் நாமஜபம் எல்லாம் என் சம்பந்தமாவே பண்ணிட்டு இருப்பாங்க பகவான். பகவான் பிரம்மாவின் ஆலோசனை. எல்லோராலும் மிகவும் ஆற்றல் மிக்கவர் என்று போற்றப்படும் பிருது மன்னர் தனது வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு இந்திரனை கொல்வதற்காக ஆயத்தமானார். ஏனென்றால் இது போன்ற முறையற்ற சந்நியாச நெறிகளை இந்திரன் தான் அறிமுகப்படுத்தினான். பிரம்மதேவன் திடீரென்று தோன்றி அவ்வேள்வியினை தடுத்தார். நீங்கள் அவனை எதிர்த்தீர்கள் என்றால் அவன் இது போன்ற சமயத்திற்கு புறம்பான முறைகளை உருவாக்குவான். சோ பிரம்மா சொல்றார், நீ வந்து இந்திரனை வந்து இந்த மாதிரிலாம் கொல்ல வேண்டாம், அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ணுவான்னா தப்சின் போயிடுவான், தப்சின் போயிட்டு திரும்பி வெவ்வேறு வேஷம்லாம் போட ஆரம்பிச்சிருவான். அப்ப என்ன பண்ணுவான்னா புதுசு புதுசா தப்பான விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற. அது மூலமா என்ன ஆகும், மக்கள் வந்து அதையே கடைபிடிக்க ஆரம்பிச்சுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திரனே பண்றாங்க, இந்திரனே பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றார், இந்திரனை விட்டுருங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் இன்னும் பல 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 விஷயங்கள்லாம் போடுவார், பல பல ஏமாற்று விஷயங்கள்லாம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து பிருது மகாராஜுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. எவ்வாறா இருந்தாலும் சிறந்த ராஜாவானர் வேள்விகளை செய்வதுதான் அவரது சிறந்த கடமையாகும். பிரம்மதேவனின் ஆசியினால் இந்திரனை விட பிருது மன்னர் அதிக புகழ் பெறுவார் என்பதுதான் அது. எனவே 100 வேள்விகளை செய்து அடைய வேண்டிய புகழ் பிரம்மதேவரின் அருளினால் பிருது மன்னருக்கு மறைமுகமாகவே கிடைத்து விட்டது. ஜெகத்குருவான பிரம்மதேவனால் பிருது மன்னர் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டவுடன் அவர் யாகங்களின் மீது கொண்டிருந்த மோகத்தினை ஒழித்து இந்திரனுடன் மிகுந்த அன்புடன் சமாதானம் செய்து கொண்டார். பிருது மன்னர் பார்த்தார், பிரம்மாவே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், பிரம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சா அப்புறம் வேற என்ன வேணும், இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, பிருது மன்னர் நினைச்சாருன்னா பிரம்மாவையும் மீறி அந்த அஸ்வமேத யாகத்தை முடிச்சிருக்கலாம். இப்ப நமக்கெல்லாம் வந்து இந்த சக்தி பவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காசு போனதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஒரு ஆட்டம் ஆடுவோம். அந்த நம்ம கையில தான் எல்லாமே இருக்கேன், நம்ம என்ன வேணா பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆட்டம் வந்துடும், எல்லாம் பண்ணுவோம், ஒரு ஆணம் பிடிச்சி ஆடும். நான் நினைச்சதான் நடக்கணும், நான் பண்ண நினைச்சது ஆசைப்பட்டது கிடைச்சே ஆகணும் அப்படி அடம் பிடிக்கும். பட் பிருது மன்னர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர், நினைச்சா பிரம்மதேவரை மீறி இருக்கலாம். ஆனா வந்து அவர் பணிவை வெளிப்படுத்துறார். சரி பரவாயில்ல, பிரம்மதேவரே சொல்றாரு, சரி ஓகே பெரியவர் சொல்றாருன்னா கேட்டுக்கலாம், அவ்வளவுதான் சொல்லிட்டு மீறி போறது பெரிய விஷயம் கிடையாது. பட் மீறாம என்ன பண்ற, 99 யாகத்தோட முடிச்சுக்கிறேன், 100வது யாகம் நான் பண்ணல அப்படின்னு விட்டு கொடுத்துறேன். இந்திரனுக்கு விட்டு கொடுத்துட்டு இந்திரனோட சமாதானமா போயிடுறேன், போனா போட்ட போ பழிச்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி விட்டு கொடுத்துடுறேன். தொண்ணூற்று வேள்விகளினால் மிக்க மன நிறைவடைந்த முழுமுதற் கடவுள் பகவான் விஷ்ணு அங்கே தோன்றினார். அவரோடு இணைந்து
தேவேந்திரனும் வந்திருந்தான். பகவான் விஷ்ணு கூறலானார். முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணு கூறினார், எனது அன்பிற்கினிய பிருது மன்னனே, சொர்க்காதிபதி தேவேந்திரனின் உனது 100 வேள்விகளையுமே நிறைவேற்ற விடாத தொல்லை கொடுத்திருக்கிறான். அதற்கான வருந்தத்தை உன்னுடன் தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறான். இந்திரன் வந்து ஒரு காலில் விழ போயிடுற. இந்திரனை வந்து சமாதானமாயிட்டு, பிருத்து மன்னர் இவ்வளவு உயர்ந்ததா இருக்காரு, நம்ம ஒன்றும் தப்பா தேவையில்லாம நம்ம வந்து எங்கேயாவது நம்ம இந்திர பதவி போயிடுமோ இது பண்ணி பயந்து அவரை போய் தொல்லை கொடுக்கணும்னு சொல்லி அவர் காலில் போய் விழுற. பகவான் விஷ்ணுவே வந்து அங்க வந்து சொல்ற, பகவான் விஷ்ணு வந்து இந்திரனை கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இந்திரன் வந்திருக்கான், உங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்ற. பரித்யக்த குணசம்ய தர்ஷனோ விசதாசய சாத்தியம் மே சமவஸ்தானம் பிரம்ம கைவல்யம் அஸ்துதே. 4:20-10 பாகவதம். மனமானது எல்லாவித பௌதீக மாசுகளில் இருந்தும் தூய்மை அடைந்து விட்டால் ஒரு பக்தனின் மனம் பிரிந்து தெளிவு பெற்றதாய் விளங்குகிறது. அந்நிலையில் அவனால் எல்லாவற்றையும் சம பார்வை பார்க்க முடிகிறது. அந்நிலையில் அவன் வாழ்க்கை அமைதியாகவும் சச்சிதானந்த நிலையில் என்னோடு சமமாகவும் இருக்க முடிகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். வாழ்க்கையில என்ன ஆகுது, இந்த பக்குவம் கிடைச்சிருச்சுன்னா மனசுல இருக்கிற கலங்கங்கள்லாம் நீங்கிடுச்சுனா, மனசுல வந்து நிறைய இருக்கு இல்லையா, காமம் குரோதம் இருக்கு, ஆசை இருக்கு, கோபம் இருக்கு, பேராசை இருக்கு, பொறாமை இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த கலங்கங்கள்லாம் நீங்க என்ன ஆகும், மனசு வந்து சமநிலையாயிடும். அர்ஜுன் சொல்ற, பகவத்கீதையில பகவான் சொல்ற, தோல்வி இருந்தாலும் சரி, வெற்றி இருந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷமோ துக்கமோ எல்லா நிலையிலையும் வந்து சமமாக இருப்பான் எனது பக்தன். பகவானோட பக்தியில வந்து நம்ம முழுக்க என்ன ஆகும்னா மனசு பக்குவம் அடைஞ்சிடும். அப்ப புரிய வரும், இங்க சந்தோஷமா இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது, துக்கம் இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. துக்கம் இருந்தா ரொம்ப தவண்டும் போக மாட்டோம், சந்தோஷம் வந்தா ரொம்ப ஆடவும் மாட்டோம். லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, மானம் அவமானம், ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து ரொம்ப மாலை மரியாதை கொடுத்தாலும் சரி, இல்ல இகழ்ந்து திட்டினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை வரும், எல்லாத்தையும் சமமா மதிக்கும். இதுக்காக வந்து ரொம்ப ஒவ்வொன்றும் பறக்கவும் கூடாது, அதே சமயத்துல நொந்தும் போகக்கூடாது. அந்த சமநிலை எப்படி வரும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பக்தி தான் முக்கியம். அதான் பகவான் சொல்றாரு, என்னுடைய பக்தன் வந்து மனசுல இருக்கிற கலங்கங்கள்லாம் நீங்கிடுச்சுன்னா அவனுக்கு தேவையில்லாத ஆசைகளை நீங்க. அந்த மாதிரி வந்து பிருத்து மன்னர் வந்து யாகம் பண்ணலாம்னு பார்த்தாரு. ஆனா வந்து அப்புறம் விட்டு கொடுத்தாரு, சரி போனா போட்டோம், அது மேல பெருசா பற்று இல்லை. எப்படி நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது, பிரம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் பகவானே வந்துட்டார். பகவானும் வந்து சமாதானப்படுத்தி என்ன பண்றார், இந்திரனையும் கூட்டு வர்றாரு. இந்திரனையும் கூட்டு வந்து அவங்க கிட்ட பண்ணி கேட்காங்க. இந்திரன் காலில் விடும்போது பிருத்து மன்னர் டக்குன்னு பிடிக்கிறார். அது அடுத்த குவாலிட்டி, பக்தரோட அடுத்த குவாலிட்டி என்னன்னா, மொத்தம் வந்து நமக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தான் வந்து காலில் விடுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வந்தியா என் காலில் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எனக்கு கஷ்டம் கொடுத்து கால் வந்து என்ன நினைச்சுப்பேன், ஓகே வந்தியாப்பா வந்தியா, அவ்வளவு ஆட்டம் போட்டி வந்தியா அப்படின்னு நினைச்சுப்போம். பட் பிருத்துமன் அப்படி நினைக்கல. பிருத்துமன் என்ன பண்றார், அவர் தூக்கி நிறுத்த, எந்த நிலையில் நீ எனது ஏற்பாட்டினால் வைக்கப்பட்ட போதிலும் அந்நிலையில் இருந்து கொண்டு உனது ஆட்சியின் எல்லைக்கு உட்பட்ட மக்களை பாதுகாப்பது ஒன்றையே உன் கடமையாக கொண்டு அதை நிறைவேற்ற முயல்வாயாக. தனது ஆட்சியின் கீழ் உள்ள போது மக்களை பாதுகாப்பதே அரசனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது தர்மமாகும். அவ்வாறு செயல்படும் மன்னன் தன் குடிமக்களின் புண்ணிய செயல்களில் 1/6 பங்கினை தனது அடுத்த பிறவியில் அடைகிறான். என்ன சொல்றார், நீ வந்து மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் உன்னுடைய கடமை ராஜாவா இருக்கும் போது. மற்ற விஷயங்கள்லாம் பெருசா ஆசை பண்ண அவசியம் இல்ல, பெரிய சக்திகள்லாம் அடைவது அவசியம் கிடையாது. நீ அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, எந்த மக்களை நீ காப்பாத்துறியோ அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய காரியத்துல 1/6 பங்கு உனக்கு வந்து சேரும். அதை வந்து நீ அடுத்த ஜென்மத்துல சுபிட்சமா அனுபவிக்கலாம். மன்னர்கள்லாம் வந்து தலைவர்கள்லாம் வந்து ஒழுக்கமா இருந்து மக்கள் நல்லா பாதுகாத்தாங்கன்னா அதுக்கு பலன் இருக்கு, சும்மா கிடையாது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் இருக்கு. நல்லது பண்ணாலும் பலன் இருக்கு, கெட்டது பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் வந்துதான் தீரும். அப்போ பகவான் சொல்றார், இந்த மாதிரி ஒரு ஆட்சி புரிஞ்சியானா, மக்களை அவ்வளவு நல்லா பாதுகாத்தியானா, நீ எந்தெந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கிறியோ அந்த ஒவ்வொரு மக்களும் செய்யக்கூடிய புண்ணிய காரியம் அதுல வந்து 1/6 பங்கு வந்து அரசருக்கு வந்து சேரும் அப்படிங்கிற. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கலாம் அடுத்த சின்னத்துல அப்படிங்கிற. இந்த பிறவியும் எனக்கு நிம்மதியா இருக்கும், அடுத்த பிறவியும் நல்ல சுபிட்சமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அங்கே நின்று கொண்டிருந்த இந்திரன் தனது செயல்களினால் வெட்டமுற்று பிருத்து மன்னரின் திருவடி தாமரைகளை தொடுவதற்காக அவர் முன் வந்து விழுந்தார். ஆனால் பிருத்து மகாராஜாவோ பெரும் மகிழ்ச்சியினால் அவனை அப்படியே தாங்கி தன் மார்புற தள்ளி கொண்டு தன் வேள்விக்குரிய குதிரையை அவன் திருடியதினால் அவன் மீது ஏற்பட்ட வேஷத்தையும் ஆத்திரத்தையும் விட்டுவிட்டார். இந்திரனும் மகாராஜா பிருத்துவும் ஒருவருக்கு ஒருவர் ஆத்திரமும் பொறாமையும் கொண்ட போதிலும் இருவரும் வைணவர்களாய் இருந்ததாலும் பகவான் விஷ்ணுவின் அடியவர்களாய் இருந்ததினாலும் தாங்கள் பொறாமை கொண்ட காரணத்தை விட்டு கொடுப்பது அவர்கள் கடமையா இருந்தது. இந்திரனும் பகவானுடைய பக்தர் தான், அவரும் பெரிய தேவர். தேவர்கள் எல்லாமே வந்து பகவானுடைய பக்தர்கள் தான். ஆனா என்ன ஆகும்னா அந்த தேவர்களுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் மனசு வந்து தடுமாறும். ஏன்னா நிறைய சக்தி, நிறைய பேர் புகழ், நம்ம இந்த பௌதிக லோகத்துல கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் பதவி வந்தாலே நம்மளறியா மனசு வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருது. அப்போ தேவேந்திரன் எப்பேற்பட்டவர், அவருக்கு சக்தி எக்கச்சக்கம், அவ்வளவு அழகா இருப்பார், வேற அழகு வேற, நிறைய ஐஸ்வர்யங்கள், நிறைய சுகபோகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனா பக்தர்கள் தான் அவர்கள், தேவர்கள்லாம். அதே மாதிரி பிருத்து மன்னர் வந்து பக்தர் தான். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண முயற்சி பண்றோம், அப்போ வந்து ஒரு தனக்கான ஒரு இது இருந்தது அவருக்கு. அதனால வந்து இப்ப என்னாச்சு, ரெண்டு பேருமே வைஷ்ணவர்களால என்னாச்சு, ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாங்க. பக்தி பண்ணா என்ன ஆகும்னா எல்லா நல்ல குணங்களும் வரும். முக்கியமா வந்து விட்டு கொடுக்குற மனம் விட்டு கொடுக்கறது சாமானிய விஷயம் இல்லை. அதாவது நண்பனுக்கு கூட விட்டு கொடுத்துடலாம், எதிரிகளை விட்டு கொடுக்க ரொம்ப கஷ்டம். எதிரிகளை கூட வந்து நண்பனா பாவிக்கக்கூடிய அந்த மனசு வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு. பக்தி பண்ண என்ன ஆகும்னா அந்த எதிரிங்க என்ன ஆகும்னா எதிரிக்கும் வந்து நம்ம மேல வந்து ஒரு இது வந்துடும், ஒரு நட்பு உணர்ச்சி வந்துடும். நம்மளுக்கும் அடுத்தவ மேல இருக்கிற பகமை போயிடும். எவன் நம்மள்ட்ட எதிரியா இருக்கானோ அவனுக்கும் நம்ம மேல இருக்கிற பகமை போயிடும். அதுதான் விஷயம் காட்டுறாங்க. முதல்ல இந்திரனும் பிருத்துமாரா சண்டை போடுற லெவல்ல இருக்காங்க. பட் இப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மனசு மாறிடுது. ரெண்டு பேரும் பக்தர்கள். அந்த பக்தி பண்ணா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பகமையெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சு, தேவையில்லாத பகமையில் வசந்து பண்ணணும். மதம் மாறியா இனம் மாறியா பிரிஞ்சு எல்லாம் பண்ணி நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன், எதுவுமே யாரும் உயர்ந்தவர்ல யாரும் தாழ்ந்தவர்ல புரிஞ்சுக்கணும். பகவானோட குழந்தைகள் எல்லாருமே, பகவானுடைய குழந்தைகளை ஒரு குழந்தை உயர்ந்தது, ஒரு குழந்தை தாழ்ந்து கிடையாது. பகவான வெவ்வேறு பேர்ல எல்லாரும் வணங்கிட்டு இருப்போம், அது வணங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா தேவையே இல்லை. யாரா பகவான் என்னென்ன பேர்ல வணங்குறோமோ அந்த பேரை கெட்டியா புடிச்சுட்டு பகவானை ஒழுங்கா வணங்கினால போகும். அடுத்தவனை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும், நான் அந்த இதுக்கு போகணும், அந்த விஷயமே வேண்டவே வேண்டாம். இந்த மதம் மாறுவது இதெல்லாம் தேவையே இல்லை. கரெக்டா பகவானை என்ன பேர்ல வணங்குறோமோ அப்படியே வாங்கிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஆனா நம்ம ஸ்திரமா புடிச்சுக்கணும். இந்து நினைச்சா பைபிள், அது பகவத்கீதையை வந்து கெட்டியா புடிச்சுக்கணும், கரெக்டா படிக்கணும். கிறிஸ்தவன் நினைச்சா பைபிள் நல்லா படிச்சுக்கணும். முஸ்லீம் நினைச்சா குரான். அந்த மாதிரி கிரந்தங்கள் இருக்கு, எல்லாருக்குமே கிரந்தங்கள் இருக்கு, எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை படிச்சுட்டு ஒழுங்கா அதுக்கு சொல்லப்படி நடக்க வேண்டிய தவிர யாரையும் வந்து யாரும் மாற்றவும் தேவையில்லை, யாரும் நம்ம மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட இது தர்மத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பகவத்கீதையில என்ன தெரியும், என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா நம்ம எதுவும் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆக்சுவலா இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பாத்தீங்கன்னா இங்கேயோ போயிட்டு இருக்கு. இஸ்கான் உலகத்துல இருக்கிற எல்லாரையும், யாரெல்லாம் பார்ன் கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்டா இருந்தவங்க, எதுவா இருந்தவங்க எல்லாரையும் வந்து இப்போ வந்து ஜப்பான், சைனா, சிங்கப்பூர், மலேசியான்னு எல்லா இடத்துலயும் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பகவானை புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள், சகல ஜீவராசிகளுக்கு அவர் தான் கடவுள், அவர் ஒருத்தர் தான் கடவுள், மற்றவங்க எல்லாம் தூதுவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஜீசஸ் அதான் சொல்றாரு, ஐ எம் தி சன் ஆஃப் காட்ங்கிறார். நான் தேவனின் மைந்தன், நான் தேவதூதன்கிறார். ப்ரோஃபட் முகமது நபி என்ன சொல்றார், நான் பகவானின் கடவுளின் சேவகன்கிறார். அந்த மாதிரி பகவான் வந்து நான் தான் கடவுள். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்ம தான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய என்ன சொல்றது, இந்த ஈகோன்னு சொல்லுவோம், ஈகோனால ஒருத்தர் புரிஞ்சுக்காம சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அத்தனை பேரும் வந்து கடவுளின் குழந்தைகள் தான். அதனால வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். மிக உயர்ந்த மனிதர்களின் சிறந்த பாடல்களினால் நீர் பெருமைப்படுத்தப்படுகின்றீர். உனது பாத கமல பாதத்தின் மகரந்தங்களின் நறுமணத்தை மிகச் சிறந்த பக்தர்களின் நாவிலிருந்து புறப்படும் தெய்வீக ஒளி சுமந்து வரும் பொழுது தனது உண்மை நிலையினை மறந்து போயிருக்கும் உயிர் வாழி மெல்ல மெல்ல உம்மோடு கொண்டிருந்த நித்திய உறவினை
நினைவு கூறுகிறான். பக்தர்கள் இவ்விதம் வாழ்வின் உண்மை மதிப்பு பற்றிய சரியான முடிவிற்கு படிப்படியாக வருகின்றனர். எனது அன்புக்கினிய இறைவனை, உமது உண்மையான பக்தனது நாவிலிருந்து கேட்கின்ற பாக்கியத்தை தவிர வேறு எந்த வரமும் நான் வேண்டேன் அப்படின்னு பிருத்துமன்னர் சொல்றார். பிருத்துமன்னர் பகவான்கிட்ட வேண்டிக்கிறார், எனக்கு உன்னுடைய உண்மையான பக்தியை கொடு. இந்த பக்தி மூலமா தான் எல்லாருமே பெரிய பெரிய பக்தர்கள்லாம் உன்னை பத்தி உன்னுடைய புகழெல்லாம் சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உனக்கும் உள்ள உறவை புரிய வைக்கிறாங்க. எல்லா ஜீவராசியும் இந்த பௌதிக லோகத்துல அறியாமையில மாட்டிட்டு இருக்கு. முக்கியமா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை தான் மறந்துருக்கும். அதனால்தான் இந்த தற்காலிக உறவோட போராடிட்டு இருக்கோம். அம்மா அப்பா மனைவி மக்கள் போராடிட்டு இருக்கோம். சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியில முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தான் இருக்கு. ஒருத்தர் பிரிஞ்சு போறோம், மரணம் வருது எல்லாருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் ஒருத்தர் பிரிஞ்சு போகணும் இருக்கு. யாரையும் காப்பாற்ற முடியல. அப்பா அம்மாவால பிள்ளைய காப்பாற்ற முடியல, பசங்களால அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியல, அண்ணனால தம்பியை காப்பாற்ற முடியல, தம்பியால அண்ணனை காப்பாற்ற முடியல. யாரையும் காப்பாத்தாம எல்லாரும் மரணத்தை தழுவிட்டு போறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கும் நமக்குள்ள உறவை புரிஞ்சுக்கணும். ஒருத்தரும் கரைசேர வேலையை பார்க்கணும். திரும்ப திரும்ப இங்க பிறந்து அவசரப்படக்கூடாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா, உங்ககிட்டயே சரணாகதி அடைஞ்சிருக்கிற முழு தூய பக்தர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிருத்துமன்னர் சொல்ற. சோ அந்த மாதிரி எனக்கும் அதே கொடுங்க. எனக்கு அந்த மாதிரி உங்களுடைய தூய பக்தர்லேருந்து உங்களுடைய லீலைகள் எல்லாம் கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுங்க. வேற எந்த வரமும் எனக்கு வேணாங்க. பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்கணும், பகவானை பத்தி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், பகவானை பத்தி பேசிட்டே இருக்கணும். தான் வேற நிறைய பகவானை பத்தி கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் சொல்லித்தரணும். கேட்பாங்க, ஒரு 4 பேர் கேட்கல, 4 பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்காம இருப்பான், கேட்காம இருப்பான், கவலை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஒரு தூய பக்தரின் வாய்மொழிகளை கேட்பான் என்றால் அவன் படிப்படியாக பகவானுடன் தனக்கின்றி உறவினை புரிந்து கொண்டு தன்னை பகவானது அன்பு தொண்டில் ஈடுபடுத்தி கொண்டு விடுவதனால் அவன் வாழ்க்கை நிறைவடைவதாய் ஆகிறது. சோ மனுஷ வாழ்க்கை எப்ப நிறைவாகிறது, ஒரு திருப்தியான வாழ்க்கை எப்ப ஆகுறது அப்படின்னா, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை புரிஞ்சுட்டு பகவான் சேவையில எப்ப நம்ம ஈடுபடுத்துறோமோ வாழ்க்கை, அப்பதான் இந்த மனுஷ பிறவி சக்சஸ் ஆகுது. எல்லாரும் சொல்றோம் இல்லையா, சக்சஸ் என்னமோ அடைஞ்சா சக்சஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். எதுவுமே சக்சஸ் கிடையாது. காசு பணம் அடைஞ்சாலும் சக்சஸ் கிடையாது, நிறைய படிப்பெல்லாம் படிச்சாலும் சக்சஸ் கிடையாது, நிறைய அழகா இருந்தாலும் சக்சஸ் கிடையாது, எதுவுமே சக்சஸ் கிடையாது. உண்மையான சக்சஸ் எதுன்னா, உண்மையான வெற்றி எதுன்னா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது, அப்புறம் பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும். முக்கியமா பகவானுக்கு செய்யக்கூடிய முக்கியமான சேவை எதுன்னா, நம்மளுடைய நாக்குனால சேவை செய்யறது. இந்த வாயை வச்சுட்டு, பகவான் கொடுத்த வாயை வச்சு என்னமோ பேசுறோம், ஏதோ பண்றோம். ஆனா பகவானை பத்தி பேசணும், பகவான் நாம ஜபத்தை நிறைய பண்ணணும். அதனாலதான் சொல்றாரு இல்லையா, ஆதிசங்கர் சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிதி காலே நெகினகி ரட்சதி துக்ரன் கரணே. நம்ம நாக்க திட்ட துஷ்ட நாக்கு வாழ்க்கையில என்னென்னமோ பேசுற, என்னமோ தத்துவங்கள்லாம் பேசுற, எதோ பெணாத்திர எல்லாம் பண்ற. சம்பிராப்தே சந்நிதி காலே கடைசி நேரத்துல வரும்போது மரணம் தருவாயில எதுவுமே உதவ போறது இல்ல. அதனால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தன் நாமத்தை பஜனை செய் மூடனேங்கிற. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, முட்டாளே மூடனே கோவிந்தன் நாமத்தை பஜனை செய், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத, வீணாக்காத அப்படிங்கிற. துஷ்ட நாக்கேங்கிற, நம்ம நாக்க திட்ட. ஏன்னா நாக்குதான் என்னமோ பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது. இவரை கடவுங்கிறது, அவரை கடவுங்கிறது, கல்லுக்கு உருவம் இல்லைங்கிறது, நான் தான் கடவுங்கிறது, நீ தான் கடவுங்கிறது, பகவானை தவிர எல்லாரையும் பகவான் பகவான் வச்சுருக்கு. வாய் தான் அந்த துஷ்ட நாக்க திட்டார் ஆதிசங்கர். ஆதிசங்கர் யாரு? சிவபெருமான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு தந்தை மகனின் கோரிக்கைக்காக காத்திருக்காமல் எல்லாவற்றையும் மகனின் நலனுக்காக செய்கிறார். அதே போல் பகவானிடம் நாம் அவரிடம் எனக்கு சிறந்தது எது என்று தாங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவான் நம்ம இது வேணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் கொடுத்தா கூட நமக்கு அது செயல்படுமான்னு தெரியாது, உண்மையிலேயே உபயோகமா இருப்பான்னு தெரியாது. ஏன்னா பகவான் நமக்கு என்ன கேட்கணும் நமக்கு தெரியாது. ஆனா பகவான் எப்படி கேட்கணும்னா, நீங்க எது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா பகவான் சொல்றார், உனக்கு எது நல்லதுங்கிறத பகவத்கீதை பகவான் சொல்லிடுறார். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு எது நல்லதுன்னா, மண்மனா பவ மத் தத்தோ மத் யாஜினா நமஸ்கு. என்ன சொல்றார், உன்னுடைய செயல்கள் எல்லாம் எனக்கே அர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எனக்காகவே அர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய செயல்கள் எல்லாமே எனக்காக அர்ப்பணம் பண்ணி முழுசா என்னிடம் சரணடைந்து விரும்புகிறார் பகவான். சோ பகவான் விரும்புறது அதுதான். அதை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா நிம்மதி, எல்லா அமைதி, எல்லா சந்தோஷமும் கிடைச்சது.
அது பண்ணால்தான் நமக்கு எல்லா கஷ்டங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் தேடி தேடி வருது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி பண்றோமோ வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க வேண்டிய நிறைய கஷ்டங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தவிர்க்கப்படும். புரிஞ்சுக்கணும். பிருத்து மகாராஜாவின் கட்டளைகள். முழுமுதற் கடவுளின் தாமரை திருவிடைகளில் கட்டு நாட்டங்கள் கொண்ட தொண்டு செய்வோன் மனம் எண்ணிலடங்கா பிறவிகளின் மலம் மூலம் சேர்ந்திருக்கின்ற ஆழ்கின்றும் துன்பத்தினின்றும் நீங்கி உடனே தூய்மை அடைகின்றது. பகவானின் பாதங்களின் விரல்களில் நின்று சுரந்து வரும் கங்கை நீரை போல் அச்செயலானது உடனே மனிதனை சுத்தம் செய்து ஆன்மீக அல்லது கிருஷ்ண உணர்வினை படிப்படியாக அதிகரிக்க செய்கின்றது. பகவானின் பத்ம பாதங்களை சரணடையும் பக்தன் மும்முனை துன்பங்கள் கொண்ட இப்பௌதீக வாழ்க்கையை மீண்டும் வரமாட்டான் அப்படின்னு சொல்றார். பிருத்துமர் என்ன சொல்றார்? பகவான சரணடைகிறது மட்டும்தான் உண்மையான வழி. அப்பதான் என்ன ஆகும்னா வந்து நம்முடைய எத்தனையோ ஜென்மங்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? பாவம் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கோம். நிறைய அழுகுகள் நிறைய துன்பங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாமே எப்போ நீங்கும் அப்படின்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணும்போதுதான் வந்து இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் கரைஞ்சு இந்த ஆத்மா வந்து சுத்தமாகும். ஜீவாத்மாவை நம்ம வந்து எப்ப பரிசுத்தமாக்குறோமோ அப்பதான் வந்து பகவான் போய் சேர முடியும். சோ என்ன சொல்றாரு? கடைசி சொல்றாரு பாருங்க, மும்முனை துன்பங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. 3 விதமான துன்பங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். ஆத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக. எனக்கு நானே செய்து கொள்ள துன்பங்கள், அப்புறம் அடுத்து ஜீவராசியாக வரக்கூடிய துன்பங்கள், அப்புறம் வந்து இயற்கை சீற்றங்கள். நான் எனக்கு நானே பண்ணிப்பேன் நிறைய. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கண்ணே வரல குத்து துன்பம். சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு நாமே செய்து கொள்ள துன்பங்கள். அப்புறம் வந்து மென்டல் டெப்ரெஷன். இதையும் யோசிச்சு மனசு கஷ்டம் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய துன்பங்கள். ஆத்தியாத்மிக. அப்புறம் அதிதெய்வீக, அதிபௌதிக, அடுத்த ஜீவராசி வரக்கூடியது. அது நம்ம கேட்கவே வேண்டாம். ஒரு கொசு எறும்புலேருந்து ஆரம்பிச்சு நண்பனால வரலாம், மனைவிக்கு கணவனால வரலாம், கணவனுக்கு மனைவியால வரலாம். அந்த மாதிரி வந்து அடுத்தவங்க ஜீவராசி வரக்கூடிய துன்பங்கள். அப்புறம் வந்து இயற்கை சீற்றங்கள். சோ இதுல இருந்து வந்து விடுபடுவான் அப்படிங்கிறது சொல்றார். முத்துமரா சொல்றார், பகவான் யார் சரணடைகிறானோ அவன் வந்து இந்த 3 வகை துன்பத்திலிருந்து வந்து விடுபடுவான். மீண்டும் வரமாட்டாங்கிற, மீண்டும் இந்த பௌதிக உலகத்துல பிறப்பெடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான சொல்யூஷனே. தீர்வு என்ன? தீர்வு என்னன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னப்பா அப்படின்னா இதுதான் தீர்வு. வேற தீர்வே கிடையாது. இங்க பிறவி எடுக்கிறதுனால தான் இவ்வளவு ப்ராப்ளமே. இந்த பிறவியே எடுக்கலைன்னா நமக்கு மரணம் கிடையாது, வயோதிகம் கிடையாது, வியாதி கிடையாது, போட்டி பொறாம வஞ்சம் கிடையாது, நான் அடுத்தவன் அழிக்கவும் வேண்டாம், அடுத்தவன் என்ன அழிக்கவும் வேண்டாம், காம்படிஷன் கிடையாது, எதுவுமே தேவை. இங்க நம்ம பிறவி எடுத்து தேவையில்லாத இந்த ஒரு உடலை எடுத்துட்டு அவ்வளவு அவசரப்படுறோம். அதை புரிஞ்சுக்கணும். பிருத்து மகாராஜா தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்துகிறார், எப்பொழுதும் உங்கள் மனம், வாக்கு, காயம் முதலியவைகளை உங்களது செயலினால் வரும் புலன்களையும் ஒரே மறைவின்றி வெளிப்படையாக இருந்து இறைவனது பக்தி பணிக்கு செலவிடுத்தல் வேண்டும். முக்கியமா சொல்றார், உங்கள் மனம், வாக்கு, காயம். மனம் புத்தி சொல்லுவாங்க, காயேன வாச்சா மனசேந்திரியாங்க. மைண்ட், பாடி அண்ட் வேர்ட்ஸ். மனம், உடல், வார்த்தை, வாக்கு. உடலால பகவானுக்கு சேவை செய்யணும். பகவான் கோயிலை சுத்தப்படுத்தலாம், பகவானுக்கு ஊர்வத்தி காட்டலாம், மாலை தொடுத்து போடலாம், ஆர்த்தி காட்டலாம், பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி அர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து செயல்கள். பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம். வாக்குனால வாயால் என்ன பண்ணலாம்? பகவானை பத்தி பேசலாம், பகவானை பத்தி கேட்கலாம். அப்புறம் வந்து பகவான் நாமஜபம் பண்றது, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மனம்னால, மனசுல வந்து பகவானை பத்தி சிந்தனை போயிட்டே இருக்கணும். பகவானை பத்தி சிந்தனைகள், பகவானுடைய பக்தர்களை பத்தி சிந்தனைகள். அதுக்குதான் இந்த கதைகள்லாம் கேட்கறது. இந்த கதைகள்லாம் கேட்டா, கதைகள்லாம் ஒருத்தருக்கு கேட்டுட்டே இருங்க. அதுதான் நிறைய பாகவதம் படிக்கணும். பாகவதம் படிச்சா என்ன ஆகும்னா பகவானை பத்தி சிந்தனைகள் இருக்கும். அப்புறம் பக்தர்கள் சிந்தனைகள், நாரத முனிகளை பத்தி, பிருத்து மகாராஜை பத்தி, துரு மகாராஜை பத்தி, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து போயிட்டே இருக்கணும். இப்பதான் பகவான் ஸ்மரணம். கடைசி நேரத்துல பகவான் சொல்றாரு, அந்த காலேஜ் மாமேவ. கடைசி நேரத்துல என்ன நினைச்சியான தச்சேங்க. சோ கடைசி நேரத்துல பகவான் நினைக்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. அதுக்குதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும். பகவான் சத்தியாயுகத்துல அவதாரம் பண்ணும்போது எப்படிலாம் அவதாரம் பண்ணாரு, என்னெல்லாம் நடந்தது, பகவானுடைய பக்தர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வைணவர்களும் அந்தணர்களுக்கும் உணவளிப்பது முழுமுதற் கடவுளுக்கு உணவளிப்பது போல
கருதப்படுகிறது. அக்னி வேள்விகளின் மூலம் அர்ப்பணிப்பதை காட்டிலும் அந்தணர்களுக்கும் வைணவர்களுக்கும் உணவளிப்பது சக்தி வாய்ந்ததாகும். பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வேதங்கள்லாம் படிக்கிறவங்க, அப்புறம் பகவான் முழுசா சரணடைந்தவங்க வைஷ்ணவர்கள், இவங்களுக்கெல்லாம் உணவளிச்சா நம்ம தனியா யாகம் ஹோமம் பண்ணவே வேணும். நம்ம இந்த பித்ரு சார்தம் பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம், கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், இந்த மாதிரி யாகம் பண்ணுவோம். இந்த யாகம் ஆக்சுவலா இந்த யாக கூட்டம்ங்கிறது பகவானுடைய வாய்க்கு சமம். அது மூலமா தான் பகவான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். ஆனா பிராமணர்கள் வைஷ்ணவர்களுக்கு நல்ல அந்த மாதிரி போஜனங்கள்லாம் கொடுத்தாலே போதும் அந்த நாள்ல. பிராமணர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா, பிராமணர்கள் நான் சொல்ற மாதிரி ஜாதி கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிராமணர்கள் ஒரு ஜாதி, பிறப்பால உயர்ந்தவர்கள் கிடையவே கிடையாது. பகவான் சொல்றாரு, பிறப்பால யாரும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. பிறப்பால எல்லாருமே தாழ்ந்தவர்கள் தான், ஒண்ணுமே தெரியாம தான் இருக்காங்க. அப்புறம் படிப்படியா தான் கத்துக்கிறாங்க. அதனால்தான் வேதம் சொல்றது, எவன் ஒருவன் வேதங்களை நல்லா கற்றறிந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறானோ, அந்த வேதத்தின் என்ன சொல்றது, அந்த வேதத்தின் போதனைப்படி எப்ப யார் பகவான்கிட்ட முழுசா சரணடைகிறானோ அவன் தான் பிராமணன் அப்படின்னு. பிராமணங்கிறது யார் வேணா ஆகலாம், புரிஞ்சுக்கணும். பிராமணங்கிறது ஒரு ஜாதி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் பிராமணர்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்மளா கொண்டு வந்த விஷயங்கள். பிராமணன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன், பரபிரம்மமான பகவானை உணர்ந்தவன் தான் பிராமணன், அவ்வளவுதான். யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ எல்லாருமே அந்த பிராமணங்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயரலாம். வைஷ்ணவர்கள் பகவான் நாமத்தை யார் ஜெபம் பண்றாங்களோ, நாம சங்கீதம் பண்றாங்களோ, அந்த மாதிரி பகவான்கிட்ட யார் சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு உணவு அழைச்சாலே போதும். நம்ம தனியா ஒரு யாகமோ ஹோமமோ எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுதான் இங்க சொல்றாரு. ஒண்ணு அது பண்ணணும், இல்லைன்னா பகவான் சரணடைஞ்சா பகவானை கவனிக்கலாம், பகவானுடைய பக்தர்களை கவனிக்கலாம். பகவானை காட்டிலும் பகவானோட பக்தர்களை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப பகவான் திருப்தியான விஷயமா இருக்கும். அதனால்தான் சிவபெருமான் சொல்றார், ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி தரியானாம் சரஸ்வரம். முழுவதற் கடவுள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றார். எனினும் அவர் ஜட இயற்கை, காலம், விருப்பம் மற்றும் சுய தர்மங்கள் கலந்த இணைப்பிலிருந்த உருவாகும் பல்வேறு உடல்களிலும் கூட தம்மை வெளிப்படுத்துகின்றார். அந்தனருக்கும் வைணவருக்கும் தொடர்ந்து ஒருவன் தொண்டு செய்வதனால் அவனது மனது கண்ணுள்ள மாசு நீங்குகிறது. அதனால் அவன் இப்பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று உயர்ந்த அமைதியையும் சித்தியையும் அடைகிறான். வைஷ்ணவர்கள் சேவை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அந்த பக்தர்கள் ஏற்கனவே பக்தியில உயர்ந்தவர்களா இருக்காங்க, பகவானை நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளால பகவான் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? முடியல. நமக்கு நிறைய ஆசா பாசங்கள்லாம் மாட்டிட்டு இருக்கோம், நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யார் பகவான் முழுசா சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு சேவை பண்ண என்ன ஆகும்? நம்ம மனசு பரிசுத்தமாக ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்க சொல்றாரு, இந்த வைஷ்ணவர்களுக்கு சேவை செஞ்சா நம்ம மனசும் பரிசுத்தமாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் பக்தி ஈஸியா முன்னேறலாம். அதனால பகவானுக்கு சேவை செய்யணும், அப்புறம் பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்ய முயற்சிக்கணும். அதுதான் விஷயம். பிருது மகாராஜா தன் மனைவியுடன் தன் குடிமக்கள் எல்லோரும் அழுது புலம்ப அவர்களை பிரிந்து தவம் செய்வதற்காக வனத்திற்கு சென்றார். தப்போவனத்தில் மகாராஜா பிருது சில நேரங்களில் கந்த மூலங்களை உண்டார். சில நேரங்களில் காய்ந்த சருகுகளையும் கனிகளையும் உண்டார். பார கணக்கில் தண்ணீர் ஒன்றை மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்தார். நம்ம துருவ மகாராஜ் கதையை பார்த்தோம். துருவ மகாராஜ் தவம் பண்றாரு. பண்ணும்போது இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை குறைச்சிட்டே வர, கட்டில வெறும் காத்த சுவாசம் பண்றாரு. இந்த மாதிரி துருவ மன்னர் என்ன பண்ணாரு, ரிட்டையர் ஆகிட்டார். எல்லாருமே இந்த ரிட்டையர்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த டியூட்டியா இருக்கட்டுமே ஓடிட்டே இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆச்சரியம் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் இதுவாகவே இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் ஆபீஸ் போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். எல்லாம் சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க. சில பேர்லாம் நான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, நடிச்சுட்டே இருக்கணும், இதுவே இருக்கணும். எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு எல்லாருக்குமே. அந்த ரிட்டையர்மெண்ட்லயாவது பகவானை கெட்டியா பிடிக்கணும். அதுக்கு ரிட்டையர்மெண்ட்ல பகவானை பிடிக்கணும்னா முதலையே அந்த பக்தியை கொஞ்சமா மூட்டிக்கணும். சின்ன பசங்கள்ல இருந்து குழந்தையில இருந்து கொண்டு தான் ஏஜாக புரிய வரும். போரும்பா ஓரளவுக்கு பண்ணியாச்சு, நம்ம கையெல்லாம் முடிச்சாச்சு, இனிமே ஃபுல்லா பக்தியில முழுகலான்ட்டு. அந்த மாதிரி பிருத்து பண்ணார். என்ன பண்ற, தன்னோட பிள்ளைட்டு எல்லா பொருட்களும் ஒப்படைச்சிட்டு நேர மனைவியோட காட்டுக்கு போயிடும். காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறது பகவான் நோக்கி. அப்படியே கொஞ்சமா சாப்பாடுலாம் பிரச்சனையே வர எல்லாம் பண்ற. இவ்வாறு மனிதரில் சிறந்தவரான பிருத்து மகராஜ் சனத்குமாரால் அறிவுறுத்தப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதையினை பின்பற்றினார். அதாவது அவர் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வணங்கினார் என்பதே ஆகும். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடத்து அன்பு பக்தியும் பெருகியதோடு இது எந்த விதமான மாற்றமின்றி வளர்ந்து நிலை பெற்றது.
சனத்குமார்களை சந்திக்கிறார். சந்திச்சு அவங்க எல்லாம் வந்து பிரம்மா 4 சனத்குமார்களை ஏற்படுத்துறாரு. நம்ம பார்த்தோம். எப்ப பார்த்தோம்னா ஜெயன் விஜயன் கதையில பார்த்தோம். இந்த சனத்குமார்கள் தான் வந்து ஜெயன் விஜயன் வந்து சாபம் கொடுக்குறாங்க. 3 பிரிவுகள் வந்து அசுரர்களா பிறக்கணும் அப்படின்ட்டு. அந்த சனத்குமார்கள் வந்து பிருத்து மகாராஜை பாக்குறாங்க, சில போதனை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்றாங்க, அவங்க தான் சொல்றாங்க ஆக்சுவலா நீங்க நல்லா இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இனிமே வந்து பகவான் நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி காட்டுல போய் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவ்வாறு அவர் கிருஷ்ண உணர்வின் உண்மை நிலையினில் இருந்த காரணத்தினால் புலன்களில் பிரபு அல்லது கட்டுப்படுத்துவர் என்று அறியப்படும் பிருத்து மகாராஜா தமது உடலை துறந்தார். காட்டுல போய் தியானம் பண்றார். தியானம் பண்ணா என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தியானத்தோட தவ வலிமையினால உடம்பு தானே எரிய ஆரம்பிச்சு. உடம்பு தானே எரிய ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுது, அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, பிருத்து மகாராஜோட உடல்ல போய் ஐக்கியமாயிடுறாங்க. அதான் சொல்லுவோம் அந்த காலத்துல சத்தியம். சத்தியம் அர்த்தம் உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை கணவனோட உடல்கட்டை ஏறுதல். அது வந்து மனைவி வந்து விருப்பத்தோட அந்த காலத்துல ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல கணவன் வந்து அவ்வளவு புனிதமா இருப்பார். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த கணவன் அந்த ஆண்மகன் வந்து அவ்வளவு புனிதமா இருப்பார். தன்னோட வாழ்க்கையை வந்து பகவானுக்காக அர்ப்பணிப்பார். அதனால அவ்வளவு தூய்மையா இருக்கிறதுனால அவங்களோட உடன்கட்டை ஏறினா என்ன ஆகும்னா, அந்த மனைவிக்கும் நல்ல கதி கிடைக்கும், கணவனுக்கும் நல்ல கதி கிடைக்கும், மனைவிக்கும் நல்ல கதி கிடைக்கும். அதுக்காக தான் அந்த இது ஏற்பாடுபட்டது. ஆனா கலியுகத்துல என்னாச்சுன்னா, காலப்போக்குல கம்பல் பண்ணி சத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கணவனை வந்து இறந்தாலே மனைவி வந்து உடன்கட்டை ஏறி ஆக வேண்டும், இதுதான் வேத கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா புரிஞ்சுக்காம கட்டி போட்டு கதற வந்து பெண்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கணவனோட சேர்ந்து. அதை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர் தான் வந்து தடுத்தா இருப்போம். இந்த ராஜாராம் மோகன் ராய் கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசுல படிச்சிருப்போம். அவர் தான் வந்து இந்த சத்தியங்கிறத வந்து தடுத்தார். மனைவி வந்து தன்னோட விருப்பத்தோட வேணா உடன்கட்டை ஏறலாமே தவிர கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து ஒரு கணவனோட எரிய வைக்கிறது மகா பாவம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதை தடுத்து நிறுத்தினார். அந்த காலத்துல என்னாச்சு, அவங்க எரியறது, அவங்க மனைவி வந்து உடன்கட்டை அப்படியே அந்த தீ ஜுவாலையிலேயே அவங்களும் போய் ஐக்கியமாயிட்டாங்க. கட்டில 2 பேருக்கு என்னாச்சு பாருங்க, 2 பேருக்கும் வெவ்வேறு புஷ்ப விமானம் வந்துருச்சு. எப்படி துருவ மகாராஜருக்கும் அவங்க அம்மாவுக்கும் புஷ்ப விமானம் வந்ததோ, அதே மாதிரி பிருத்து மகாராஜுக்கும் அவரோட மனைவிக்கும் புஷ்ப விமானம் வந்து 2 பேரும் எங்க போனாங்க, வைகுண்ட லோகம் போயிட்டாங்க. மகாராணி அச்சி இதன் பிறகு ஈமச் சடங்குகள் அனைத்தையும் செய்து தண்ணீரினால் அர்க்கியம் செய்தார். ஆற்றில் குளித்து தன் கணவர் உடல் வைக்கப்பட்டிருக்கும் சிதையினை மும்முறை வலம் வந்து எரியும் நெருப்பினுள் புகுந்தார். அந்த மாதிரி வந்து அவர் எரிஞ்சிட்டு இருக்கார். பிருத்து மகாராஜா உடல் எரியுது. அதோட வந்து அவங்களும் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. மனைவி ஐக்கியமாயி 2 பேரும் வந்து இதுல போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பிருத்து மகாராஜாவின் உயர்ந்த குணநலங்களின் பலஸ்ருதி பார்க்கணும். பலஸ்ருதி என்ன அர்த்தம், பிருத்து மகாராஜோட கதையை கேட்டா நமக்கு என்ன கதி கிடைக்கும். சோ இந்த பக்தர்களுடைய லீலைகள், பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் கேட்டா என்ன கதி கிடைக்கும், அதுதான் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்கியமா வந்து இருக்க போற வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அப்புறம் இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு இனிமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து மாட்டிக்காம, இந்த மாதிரி ஒரு பௌதீக உடல் எடுக்காம, இந்த மாதிரி ஒரு தற்காலிக உறவோட போராடாம இருக்கலாம். நம்ம பிருத்து மகாராஜாவின் உயர்ந்த குணநலங்களின் மீது நம்பிக்கையும் உறுதியும் கொண்டு ஒருவன் அவரை பற்றி படித்தாலோ, படிக்க என்று கேட்டாலோ, பக்கம் என்று கேட்டாலோ, அல்லது பிறர் கேட்பதற்கு உதவினாலோ அவனும் விடுபெற பெற்று வைகுண்ட லோகம் சென்று முழுமுதற் கடவுளை அடைவான் என்பதாகும். ஒருவன் மிகுந்த மரியாதையுடன் மகாராஜா பிருத்துவின் சரிதத்தை கேட்பதினால் அவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவன் என்றால் பல குழந்தைகளை ஈண்டெடுப்பான். அவன் வறியவனாகினால் உயர்ந்த செல்வந்தனாக மாறுவான் என்பது திண்ணம். சோ வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கையோ, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை, தனம் வேணா தனம், அந்த மாதிரி வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் முக்கியம் என்னன்னா வந்து இங்க சொல்லக்கூடிய விஷயம் தான், இந்த வார்த்தை தான் முக்கியம். மீது நம்பிக்கையும் உறுதியும். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். இந்த வாழ்க்கையில வந்து நம்பிக்கை இல்லாம வாழ்றதே முடியாது. எதையாவது நம்பிதான் இருப்போம், யாரையாவது நம்பிதான் இருப்போம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதையாவது நம்பிதான் பண்ணும். நிறைய விஷயம் நம்பிதான் இறங்குவோம். அதுக்கப்புறம் தான் அது நல்லதா வருமா கெட்டதா வருமா தெரியாது. பிசினஸா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஒரு கல்யாணமா இருக்கட்டும், நம்பிதான் இருக்கணும். நம்பிக்கை தான் எல்லாமே. அந்த மாதிரி வந்து பகவானை நம்பி பக்தர்களை நம்பிதான் ஆகணும். அவங்களை நம்பிதான் நம்ம வந்து யாரையும் நம்பிட்டு இருக்கோம், ஏமாந்து போயிட்டு இருக்கோம். பகவானை நம்பாம பக்தர்கள் நம்பாம போயிட்டோம்னா வேற யாரையும் நம்பி ஏதோ ஆன்மீகம் நினைச்சுட்டு ஏமாந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
பகவான் சொல்றார், நீ என்ன நம்பலைன்னா யாரையும் நம்பினா இருக்க போற, என்கிட்ட சரணடையிலன்னா யாரையா சரணடைந்தா இருக்க போற, என்ன வணங்கினா யாரையாவது வணங்கினா இருக்க போற. அது ஒண்டி நிச்சயமா நடக்க போகுது. வணங்குறது நடக்கும், சரணாகதி நடக்கும், நம்பிக்கை நடக்கும். ஆனா என் மேல வரப்போறியா இல்ல வேற யார்ட்டையா போறியாங்கிறதான் விஷயம். பிருத்து மகாராஜாவின் சரீரத்தை கேட்பது அமங்கல தன்மைகளை நீக்கி மங்களம் உண்டாக செய்யும். இதனை கேட்டு பயன்பெறும் எவரும் பிருத்து மகாராஜாவை போல் விடுபெறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவார்கள். பாகவதம் 4:23-39. அனுதினம் இதம் ஆதரேன ஸ்ருண்வன் ருது சரிதம் ஹிருதயம் விமுக்த சங்க பகவதி பவ சிந்து போதபாதே சச்ச நிபுணான் லபதே ரதிம் மனுஷ்ய. எவையேனும் பிருது மகாராஜாவின் செயல்கள் பற்றி சரிதத்தினை போற்றியும் வணங்கியும் நாள்தோறும் விடாது படித்து வந்தால் இது முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரையில் அடுத்து அவரது ஆழ்ந்த நம்பிக்கையினையும் பட்டுதலையினையும் நிச்சயம் அதிகரிக்க செய்யும். பகவானின் பத்ம பாதங்கள் என்னும் படகின் துணை கொண்டே ஒருவன் அறியாமை கடலினை கடத்தல் கூடும். கண்டிப்பா என்ன ஆகும், முக்தி கிடைக்கும். அதான் நிரந்தரமான தீர்வு. பகவானுடைய பாதத்துல போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான தீர்வு. மனுஷ பிரிவோட உண்மையான நோக்கம் என்ன, பகவானுடைய பாதத்துல போய் சேரணும், அதுதான் விஷயம். அதான் பரமபதம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல கூட விளையாடுவோம் இல்லையா, பரமபதம் அப்படின்னு. பரமபதத்தை போய் சேர்றதான் வாழ்க்கையோட இறுதி லட்சியம், உண்மையான லட்சியம். சோ அதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். இதுக்குதான் இந்த பகவத்கீதா படிச்சாலும் சரி, பாகவதம் படிச்சாலும் எது பண்ணாலும் எல்லாமே நமக்கு நல்ல நல்ல கதியை தான் கொடுக்கும். முக்கியமான கதி என்னன்னா பகவானிடம் போய் சேர்றது, பகவானிடம் உண்மையான அன்பு தொண்டரை செய்யறது. பக்தினா என்ன, பகவான்கிட்ட எது எதிர்பார்க்காம செய்யக்கூடியதான் பக்தி. இங்க நிறைய பௌதிக விஷயம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நம்ம என்ன பண்ணோம், பக்தி உண்டி பண்ணிட்டே இருக்கிறதுதான். அதுதான் விஷயம். ஏன்னா பகவான் சொல்றாரு, எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எதுக்கும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், அது கிடைச்சாலும் நிரந்தரம் கிடையாது, கிடைக்கலனாலும் நிரந்தரம் கிடையாது. சோ இதை நிரந்தரம் இல்லாத விஷயத்த கஷ்டப்பட்டு நீ நிரந்தரமானவன் அப்படிங்கிற பகவான் புரியுது. நீ நிரந்தரமான ஜீவாத்மா, நான் நிரந்தரமான பரமாத்மா, எனக்கும் உனக்கும் உள்ள வரும் நிரந்தரமானது. சோ அதை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இந்த மனித வாழ்க்கையோட பயணத்தை வெற்றிகரமா முடிக்கணும்னு ஆசைப்பட்டியானா அதுதான் விஷயம். சோ பகவத்கீதை இந்த மாதம் கீதா ஜெயந்திங்கிறதுனால பகவத்கீதை இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இஸ்கான்ல. 250 ரூபாய் மதிப்புள்ள இந்த புக்கு 160 ரூபாய், 140 ரூபாய், தமிழ்ல 160 ரூபாய், இங்கிலீஷ்ல 140 ரூபாய் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸோ பகவத்கீதையை வாங்கிக்கோங்க இந்த மாசத்துல. வாங்கிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுங்க. யாருக்காவது கிஃப்ட் தரணும்னு வச்சுக்கீங்கன்னா பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொடுக்கணும். முதல்ல நம்ம அதுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு எப்பேற்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட கிஃப்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு எவ்வளவு முடியுமோ எல்லாரையும் படிக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். மூந்தல கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். யாராவது எப்பயாவது வருவாங்க, எப்படினாலும் வருவாங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு, நாளைக்கெல்லாம் நாளைக்கு, எப்பயாவது வந்துதான். ஏன்னா பகவான் சொல்றாரு, எல்லா ஜீவாத்மாவும் என்னுடைய குழந்தைகள் தான். இந்த ஜென்மம் எல்லாம் ஏதோ ஜென்மத்துல எனக்கு சரணடைஞ்சு ஆகும், வேற வழியே கிடையாது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமாமாம் பிரபத்தி. கோடி ஜென்மங்கள் ஆனாலும் என்கிட்ட கடைசியில சேரும் அப்படிங்கிற பகவான். இந்த டிசம்பர் மாசம் பகவத்கீதை கீதா ஜெயந்தி வரக்கூடிய மாசத்துல இதை முக்கியமா வச்சுக்கோங்க. எல்லாரும் பகவத்கீதை வாங்காதவங்க எல்லாம் பகவத்கீதை வாங்கிட்டு கண்டிப்பா வாங்கணும். அப்புறம் பாகவதம் முதல் கண்டமா வாங்கிக்கோங்க, முடிஞ்சா எல்லா சட்டியும் வாங்கிக்கோங்க. இந்த பகவத்கீதையும் பாகவதம் தான் நம்ம பசங்களுக்கு விட்டு போகக்கூடிய முக்கியமான சொத்து. இன்னைக்கு படிக்கலாம் கூட இன்னைக்காவது தந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பெரிய கஷ்டம் வரும்போது அன்னைக்கு தந்து படிப்பாங்க. அப்ப தெரிய வரும், அப்பா சொன்னாரே அம்மா சொன்னாரேன்னு சொல்லி படிச்சு வாழ்க்கையை கரை சேருவாங்க. ஆனா கெட்டியா புடிச்சுக்கோங்க, நிறைய படிங்க. படிச்சா மட்டும்தான் நமக்கு புரிய வரும் வேல்யூ என்னன்னு. அதை வாங்க வேண்டிய தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன். எப்போதுமே ஒரு போன் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா பகவத்கீதை பாகவதம் அப்புறம் ஜபமாலை வாங்கிக்கோங்க. ஜபம் பண்ணுங்க, பகவான் நாமம் முக்கியம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் முக்கியமான தாரக மந்திரம். இந்த கலியுகத்துக்கு ஒரே மந்திரம் இதுதான் முக்கியமான மந்திரம். இதை கெட்டியா பிடிக்கணும். எவ்வளவோ மந்திரங்கள்லாம் சொல்லலாம், பட் இது மகா மந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் இதுதான். நம்ம அடுத்த வாரம் வகுப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.
ஹரே கிருஷ்ணா.